அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் மண்டலம் 15 உதவி ஆளுநர் ரோட்டரியன் மணிமாறன் சார் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் சங்கத்தின் தலைவர் ரோட்டரியன் இசையாஸ் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் சந்திரசேகர் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் வெங்கட்ராமன் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் இசையாஸ் அவர்கள். சார் அட்மிட் பண்ணீங்க, மியூட்ல இருக்கு சார். இசையாஸ் சார் கீழே மீட்ல இருக்கு பாருங்க, அட்மிட் பண்ணீங்க. ஓகே சரி. ஓகே. இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னெறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகந்துணர்தல் செய்தமைக்கு நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையையும் அமைதியும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளை பாகுபாடுகளை நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மனிதத்துவத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா குடும்பங்களும் எல்லா நாடுகளும் நட்புறவுடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்றி கூடி நீயே உண்மையான ஆதியந்தம் இல்லாத எல்லாரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரொட்டேன்களாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உம்மை இறைஞ்சுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை. இந்த காலச்சக்கரம் இயற்கை வாழ்வியல் முறை இந்த நிகழ்வை எங்களுக்கு வழங்குவதற்கு வாய்ப்பை கொடுத்து வரும் எங்களது மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் சார் அவர்களுக்கும், இந்த நிகழ்வின் சேர்மன் குணபாலன் சார், தொடர்ந்து இன்னைக்கு 942வது நாள். நான் ஒவ்வொரு நாளும் பேசும்போது சொல்லுவேன், இது சாத்தியமானது இல்லை அப்படின்னு சொல்லுவேன். எதுக்காக அப்படின்னா, அந்த டெடிகேட்டிவ், அந்த அர்ப்பணிப்பு உணர்வு இருந்தால் மட்டும்தான் இது தொடர்ந்து நடத்த முடியும். அந்த வகையில் அந்த அர்ப்பணிப்பு உணர்வோட எதையும் எதிர்பார்க்காமல் நம்ம எல்லாம் பயன்பெறணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தால சார் இன்னைக்கு 942வது நாளா அந்த சேர்மன் சார் நடத்திட்டு இருக்காங்க. இந்த குணபாலன் சாருக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் கொடுத்து, எங்களது மண்டலத்தின் 15 உதவி ஆளுநர் அவர்களையும் வருக வருக என வரவேற்று, என்னோடு பயணிக்கும் தோளோடு தோள் நிற்கும் எனது செயலாளர், எனது பொருளாளர் அவர்களையும் வருக வருக என வரவேற்று, இன்று பயிற்சியை நமக்கு வழங்க இருக்கும் ஐயா அவருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும். ஒவ்வொரு நாளும் அவருடைய பயிற்சி மிகவும் அற்புதமாகவும் அருமையாக இருக்கிறது. அவருடைய பயிற்சி ஆசான் நல்ல சிவம் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்று, இன்று மூலிகையின் மகத்துவம், மூலிகை நிறைய மறைந்து போகுது, ஆனா அதோடைய மகத்துவத்தை இன்று காப்பாற்றுவதற்காக மூலிகையின் பெயரே மூலிகையின் மகத்துவம் பசித்தர் மூலிகை மகேந்திரன் சார் அவர்களை, ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்று, இந்த நிகழ்வு இந்த அளவுக்கு வெற்றிகரமா போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, பங்கேற்பாளர்கள், நம்முடைய மாவட்ட முன்னாள் பொறுப்பாளர்கள், முன்னாள் தலைவர்கள், அவங்களுடைய நண்பர்கள், இந்த மாதிரி நீங்க பங்கேற்பாளர்கள், சக பங்கேற்பாளர்கள் இருக்கிறதுனாலதான் ஒரு 50, 60 பேர், 100 பேர் வர்றதுனாலதான் நமக்காக 100 பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரோம். உங்களையும் இந்த நல்ல வேலையில் வருக வருக என வரவேற்று, இந்த நிகழ்ச்சி எப்பொழுதும் போல 1000 நாட்களை தாண்டி 10,000 நாட்களை தாண்டி 1 லட்சம் நாட்கள் தொடர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கும்பகோணம் ரோட்டரி சங்கத்தின் நோக்கம் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். உங்களுடைய அன்பான ஈடுபாடு, மனதளவுல வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியை எந்த அளவுக்கு நாங்கள் வெற்றி நிகழ்வா கொண்டு போறோமோ, அது உங்களுடைய வாழ்த்துக்களும் எங்களுக்கு பொருந்தும். அந்த அளவுக்கு உங்களுடைய
இணைந்து வழங்கி எங்களுக்கு சிறப்பித்து கொடுக்குறீங்க இந்த நிகழ்வை. இந்த நேரத்துல ஒரு அற்புதமான ஒரு வரவேற்புரை நிகழ்த்தி காலச்சக்கரம் நிகழ்வை மேலும் மென்மையடை செய்த தங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி சார். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்க, தெளிவு குரு திருநாமம் செப்பல், தெளிவு குரு திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்முத்திரை வச்சுக்கிறோம். நேராக அமர்ந்து நன்றாக மூச்செடுத்து ஆ எழுத்து உ இம் நன்றாக மூச்செடுத்து உச்சரிக்க வேண்டும். வைகரை துயிலது. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலது. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. ஓய்வு. நன்றி, நன்றி, நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர்ச்சியாக நமக்கு இந்த சந்திர தரிசனம் சிறப்பான நிகழ்வை அளித்து வருகிறார்கள். சந்திர தரிசனம் மற்றும் தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள். கால்கள் நேரா நீட்டிக்கிறோம். கால் விரல்களை நன்றாக மடக்கி நீட்டுங்க. டவுன், அப், டவுன், அப், டவுன், அப், டவுன், அப். அப்படியே கால் விரல்களை வட்டமா சுத்துங்க. 1, 2, 3, 4, 5. அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. 1, 2, 3, 4, 5. ரைட் லெக் மடக்கி நீட்டுறோம். லெஃப்ட் லெக், ரைட் லெக், லெஃப்ட்,
நன்றாக மூச்சு இழுத்துடுங்க. அப்படியே நிலைக்கு வந்துருங்க. சந்திரவனுக்கு பயிற்சி ஓரளவுக்கு உங்களுக்கு 2 நாள் தொடர்ந்து செஞ்சதுனால நல்லா புரியும் வண்ணம் எப்படி நம்ம உடம்புல வேலை செய்யறது நீங்க தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. தொடர்ந்து இப்பயிற்சிகளை செய்து நம்முடைய கால்களையும் நல்லா வலிமையா வச்சுக்கலாம். நம்முடைய ஜீரண உறுப்புகளை நன்றாக வலிமைப்படுத்தும். நம்முடைய கண்களுக்கும் நல்ல பயிற்சி. முக்கியமா நம்ம உடம்புல அதிகமான சூடு இருந்ததுன்னா அந்த சூட்டை குறைச்சு வாத பித்த கபம் சமத்துவமா இருக்கிறதுக்கு இந்த பயிற்சி நன்றாக இருக்கும். அதே வெப்பம் தேவை அப்படிங்கிறவங்க சூரிய வணக்கம் செய்யலாம். இந்த 12 ஸ்டெப் செய்யலாம். அது 12 நிலைகள், இது 16 நிலைகள். இன்னைக்கு நம்ம அந்த 2 பயிற்சியுமே செஞ்சு பார்த்துடலாம். சூரிய வணக்கம் 1 2 3 4 ரைட் லெக் பின்னாடி கொண்டு போங்க. 5 6 7 8 9 10 11 12 ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. அடுத்து சந்திர வணக்கம். ஒரு அடி கேப் வச்சுக்கிறோம். முதல் நிலை, காலை பேலன்ஸ் பண்ணி நல்லா உடம்பு மேல தூக்குங்க. 2 ரைட் சைடு. 3 ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா மூச்சு விட்டுட்டு மெதுவா மூச்சு விட்டு கையை ஸ்ட்ரெயிட்டா கொண்டு வாங்க. கால் எடுத்து ரைட் லெக் எடுத்து அகலமா வச்சு சின் முத்திரை வச்சு கால் முட்டி மடக்கி இடுப்பு நல்லா கீழே இருக்கிறோம். ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. 5 ரைட் ஹேண்டை ரைட் லெக்ல டச் பண்றோம். 6 2 கை கொண்டு வந்து ரைட் லெக் முட்டியில் டச் பண்ணுங்க. 7 லெஃப்ட் லெக் நல்லா பின்னாடி கொண்டு போயிட்டு கைகளை நல்லா வணக்க முத்திரை வச்சு பேக் பெண்டிங். 8 ரைட் லெக்ல நல்லா உட்கார்ந்து லெஃப்ட் லெக் நேரா நீட்டி இருக்கணும், வணக்க வச்சிருக்கணும். 9 லெஃப்ட் லெக்ல உட்கார்ந்து வணக்க வச்சிருக்கணும்.
ரைட் லெக் நேரா நீட்டி இருக்குங்க. டென். லெஃப்ட் சைடு திரும்பி உனக்கு வச்சு பேக் பெண்டிங். 11. லெஃப்ட் லெக் முட்டியில நல்லா டச் பண்ணுங்க. 12. ரைட் ஹேண்ட் மேல வரணும். 13. ரெண்டு காலை வி ஷேப் வச்சு நல்லா எல் பொசிஷன் காலை மடக்குங்க. 14. ரைட் சைடு. 15. லெஃப்ட். 16. நல்லா கால் பேலன்ஸ் பண்ணி நம்ம மேல தப்புறோம். ஓய்வு. நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுறோம். இந்த பயிற்சியை ரைட்ல ஒரு வாட்டி லெஃப்ட்ல ஒரு வாட்டி செய்யணும். 1, 2. இப்ப முதல்ல லெஃப்ட் சைடு செய்யறோம். 3. லெஃப்ட் லெக் எடுத்து வச்சு 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். கால்களை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த பயிற்சியை நம்ம தினந்தோறும் செஞ்சோம்னா நம்ம கால் மூட்டு நல்லா வலிமை அடைஞ்சிடும். மலச்சிக்கல் இந்த மாதிரி ஜீரண உறுப்புகள் வந்து நல்லா பலமடையும். சுவாச உறுப்புகள் நல்ல வலிமை அடைந்து நல்ல ரெண்டு மூக்குலையும் நல்லா மூச்சு போறதுக்கு இந்த பயிற்சி மிக சிறந்த பயிற்சி. கால நேரம் நீட்டிக்கணும். வக்ராசனம். ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு வைங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிச்சிருங்க. ரைட் ஹேண்ட் பின்னாடி வச்சு நல்லா பின்னாடி திரும்புறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நன்றாக மூச்சு தொடுங்க.
லெஃப்ட் லெக் ரைட் சைடு வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடு நல்லா திரும்புறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சு தொடுங்க. மலையாசனம். வஜ்ராசனுக்கு வருங்க. கைகள் நல்லா உறுதியா வச்சுக்கிறோம். இடுப்பை மேல தூக்கிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்முடைய குறிக்கால் வந்து தரையில் டச் ஆகிற மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 5 36 37 38 39 40. ஓய்வு. நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. 60 வினாடி நாம இந்த பயிற்சியை மலையாசனம் செஞ்சோம். நம்முடைய சுவாச உறுப்புகள் பலமடையும். நம்முடைய மூளைக்கு நல்ல முழுமையான ஆற்றல் கிடைக்கும். முதுகுத்தண்டு நல்லா வலிமையடையும். கால்கள் வலிமையடையும். கைகளும் வலிமையடையும். நம்முடைய ஷோல்டர் மணிக்கட்டு நல்ல ஆரோக்கியம் அடைகிறது. இந்த பயிற்சியில நம்ம செஞ்சுட்டு அடுத்தது நம்ம மூச்சு பயிற்சிக்கு போய்க்கலாம். கபாலபதி பெருவரில் வச்சுக்கோங்க. ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. அப்படியே மைக் ஆன் பண்ணி விட்டீங்கன்னா எப்படி பயிற்சி செய்யறீங்கிறது நல்லா பார்க்கலாம். மூச்சை விடுறீங்களா அல்லது மூச்சை உள்ளே வச்சுக்கிறீங்களான்னு பார்க்கலாம். ஆன் பண்ணி விடுவாயா? ஆமாங்க ஐயா. ஓகே ஓகே. நன்றாக மூச்சை தொடங்க. முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் மியூட்ல போட்டுருங்க. அப்புறம் நீங்க அன்மியூட் பண்ணிக்கீங்க. நீங்க என்னைக்கும் அன்மியூட் பண்ண சொன்னீங்கன்னா நீங்க மீட் ஆயிடுவீங்க. உடனே போட்டு விட்டுறணும். இப்போ மோதிர விரல் வச்சுக்கிறோம். ரைட் சைடு நல்லா மூச்சு விடணும். பழனியலையை அன்மியூட் பண்ணீங்க. விஜயலட்சுமி அன்மியூட் பண்ணீங்க. 1 வீடியோல வச்சிருக்கவங்களும் அன்மியூட் பண்ணீங்க. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. மிக சிறப்பு. ரொம்ப நல்லா மூச்சு பயிற்சி செய்யறீங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடுங்க.
நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. இப்போ பஸ்திரியா மூச்சு உள்ள இழுத்து விடணும். பெருவரில் வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு ஓய்வு. சிறப்பு சிறப்பு. நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. அப்படியே மோதிரம் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடுங்க. சூப்பர். மிக சிறப்பாக பயிற்சி செய்றீங்க. இந்த பழைய படத்துல எல்லாம் ராஜாக்கள் ஃபைட் பண்ணும்போது இப்படி கை நீட்டி தவம் பண்ணாங்கன்னா வேலு டக்குன்னு கைக்கு வரும். அதை எடுத்து டக்குன்னு வீசுவாங்க. அது மாதிரி தாமு ஐயா அப்படி கை நீட்டினாரு, கர்ச்சீப் வந்து கையில் விழுவுது. பரவாயில்ல, இவ்வளவு ஹெல்ப் பண்றாங்க வீட்டுல. அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு வேணும். குடும்பத்துல வந்து ஒத்துழைப்பு இருந்தா தான் ஒரு பயிற்சியை நாமளும் நல்லா செய்ய முடியும், மற்றவங்களும் நல்லா செய்ய முடியும். ஆற்றுல ஒரு கார் சேற்றுல ஒரு கார் இருந்துச்சுன்னா அது எதுவுமே நடக்காது. அதனால நாம எப்படியாவது வீட்டில் இருக்கிறவங்கள பழக்கணும். அதுதான் மிக சிறந்த நாம தவம் செய்யறதுக்கு உதவியா இருக்கும். இல்லைங்களா? எல்லாருமே உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது அவங்களுக்கு கிடைச்ச வரம். அப்படிங்களா? ஆமா, அது அவங்களுக்கு கிடைச்ச வரம், நமக்கு கிடைக்கல. எல்லாத்துக்கும் கிடைக்குங்க ஐயா. கிடைக்க வைக்கணும் நாம. அதுதான் நம்மளுடைய சாமர்த்தியம் இருக்கு. அது நம்மளா கேட்கல, அவங்களா தேடி தரணும் சார். அதான் வரம். ஏன் ஜோடி ஜோடியா யோகா செய்யறவங்களுக்கு கண்டிப்பா விருது உண்டுங்க ஐயா காலை சக்கரத்துல. ஆனா ஜோடி ஜோடியா செய்யணும். ஆமாங்க ஐயா. மூலிகை மகேந்திரனையே சொல்றாரு பாருங்க. அவரு ஒவ்வொரு நாளும் வலியுறுத்திட்டே இருக்கிறாரு. அவர் மாதிரி சாப்பாடு அமிழ்த ஊட்டி ஊட்டி வளர்த்தினாதான் நமக்கு சேர்ந்து வருவாங்க எல்லாரும். இல்லைங்களா? அன்பு மலையால நனையணுங்க எல்லாருமே. அன்பு மலை பொழிந்தால் அனைத்தும் நடக்கும். இது ஒரு வசனமா வச்சுக்கலாமா? ஒவ்வொரு நாளும் நமக்கு கோபம் வரும்போது, கவலை வரும்போது அன்பு மலையால் பொழியணும், அன்பு மலையை பொழியணும் அப்படின்னு ஒரு 5 முறை சொல்லுங்க. அன்புக்கு இணங்காதவங்க யாரும் கிடையாது. வேலைகளும் எல்லாம் பகிர்ந்து செய்யணும். ஒருத்தரே செய்யணும்னு நினைச்சா அது நடக்காது. என்ன காரணம்னா வர முடியாது அப்படின்ட்டுலாம் கிடையாதுங்க யாருமே. இந்த அற்புத அமிர்தம் எடுத்துக்கிறதுக்கு யாரும் வேண்டாம்னு சொல்லுவார் இல்ல. ஆனா ஒவ்வொரு வேலையில போய் அவங்கள மூழ்கடிச்சுக்குவாங்க. நாம் எப்படி யோகாவில மூழ்கடிச்சு வச்சிருக்கிறோம், மனசெல்லாம் யோகா மேல் இருக்கு. அது மாதிரி அவங்க ஏதாவது பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறதுக்கு கவனம் வச்சிருப்பாங்க. ஒரு உறவினரை பக்குவமா வச்சுக்கிறதுக்கு மூழ்கி இருப்பாங்க. எல்லாத்தையும் தெரிய வச்சு அப்புறம் உங்க ஈர்ப்புல எழுந்து வந்துட்டாரு.
இன்னைக்கு ஒரு நாள் நான் அப்படிங்களா? தூங்கி இங்க வான்னு கேட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நினைச்சிட்டாரோ தெரியல, 5 நிமிஷத்துல அவரே எழுந்து வந்துட்டாரு. பரவாயில்ல பாருங்க. நன்றி. அடுத்து திருமூலர் பஸ்திரியை செஞ்சுட்டு முடிச்சுக்கலாம். நல்லா வேகமா மூச்சு தொடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 மிக சிறப்பு. நன்றாக மூச்சு கவனிங்க. நல்லா மூச்சு இழுத்து மெதுவா விடுங்க. அப்படியே சாந்தியாசன நிலையில எல்லாரும் படுத்துருங்க. நீண்ட மூச்சு எடுத்து மெதுவாக விடுங்க. கவனமெல்லாம் மூச்சு காற்றுல வைங்க. கவனமும் அமைதியும் கற்றலுக்கு அடிப்படை. நாம் கவனமாகவும் அமைதியாகவும் ஒரு நிமிஷம் இருந்தோம்னா எல்லாமே நமக்கு கை கொடுக்கும். இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் எல்லாருக்கும் வந்து ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான ஒரு மூச்சு பயிற்சி. எல்லாருடைய நிலைகளையும் அறிந்து தான் எப்படி வந்து கொடுக்கிற பயிற்சி போய் சேருகிறதா என்பதை உற்று நோக்கி, அதாவது நம்ம எந்த அளவுக்கு ஆழ்ந்து நம்ம செஞ்சாலும் சரி, அந்த ஆழ்ந்து செய்யறத வந்து கவனித்து எல்லாரையும் சிறப்பா வந்து செய்ய வைக்கிற ஒரு கடமை ஆசானுக்கு இருக்கிறது. அந்த ஒரு கடமையை நமக்கு சிறப்பாக ஆற்றி வரும் வளர்ச்சி உண்மை அவர்களுக்கு இந்த நேரத்தில் அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். முருகா, காலை வணக்கம். முதல் உதவி பாகம் 2. ஒரு யாருக்காவது ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னா முதல்ல என்ன பண்ணணும், முதலுதவி தெரிஞ்சவங்க அந்த இடத்துல இருந்து 10 அடி 20 அடி 30 அடி தூரமா கூட்டிட்டு போனா மட்டும்தான் காப்பாற்ற முடியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆச்சோ, ஒரு பாம்பு கடிச்சதோ இல்ல வந்து ஒரு கீழே விழுந்து அடிபட்டாரு, அதாவது ஆபத்து வந்த இடத்திலேயே இருந்தாருன்னா அவரை வந்து குணப்படுத்துறது லேட் ஆகும். வேற இடத்துக்கு மாத்திட்டீங்கன்னா சீக்கிரமா குணப்படுத்திடலாம். இதுல ஒரு தத்துவம் இருக்கு, அதை நான் புரிய வைக்கிறேன். அதாவது ஒரு ஆபத்து ஏற்படும் பொழுது அந்த இடத்துல நெகட்டிவ் வைப்ரேஷன் ஃபார்ம் ஆயிடும். அந்த இடத்துலயே இருந்தாருன்னா அதே பயம் இருக்கும், அது காட்சி ஞாபகத்துக்கு வரும். தள்ளி கொண்டு போயிட்டா அவர் அதை மறந்துடுவாரு. அப்போ அவர் குணப்படுத்துறது ஈஸி. அதாவதுங்க, இப்போ நீங்க ஒரு வாடகை வீடோ இல்ல சொந்த வீடோ வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடு புரோக்கர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கூட்டிட்டு போயிட்டு ஒவ்வொரு வீடு காட்டும் போது என்ன சொல்லுவாங்க, இந்த வீட்லிங்க ஏற்கனவே ஒருத்தங்க இருந்தாங்க, தன் பொண்ணுக்கு அமெரிக்கால கல்யாணம் பண்ணிட்டு மாப்பிள்ளை செட்டில் ஆயிட்டு ஜாலியா சந்தோஷமா அவங்க போயிட்டாங்க, அமெரிக்கா போயிட்டாங்க. இந்த வீடு ஒருத்தர் இருந்தாருங்க, சொந்த வீடு கட்டு போயிட்டாருங்க, இங்க ஒரு டாக்டர் இருந்தாருங்க, அவர் இப்போ ஜெர்மன்ல போய் செட்டில் ஆயிட்டாருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஹவுஸ் புரோக்கர் எல்லாம் பாருங்க, ஏற்கனவே இருந்த வீட்டுல இருந்தவங்க ரொம்ப நல்லா வாழ்ந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? அதாவது ஒரு வீட்டில் வசிப்பவர்கள் அவங்க வந்து எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த வைப்ரேஷன், அந்த எண்ணங்கள் அந்த வீட்டுல செங்கல்ல அங்க இருக்கிற ஸ்பேஸ், எம்டி ஸ்பேஸ்ல காத்துல பதிஞ்சிருக்குங்க. அப்ப நீங்க ஏற்கனவே ஒருத்தர் கடன் தொல்லையோட ஊரை விட்டு ஓடி போயிட்டாரு, அந்த வீட்டுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு கடன் வரும், உங்களுக்கு அதே எண்ணம் வரும். இது கேட்கலாம் ஏன்னு, இருந்து பாருங்க அப்புறம் தெரியும் வைப்ரேஷனுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அதாவது
ஒரு வீட்டுல ஒருத்தர் தூக்கு மாட்டி செத்துட்டாரு. சாகும்போது ஒருத்தர் தூக்கு மாட்டி சாகுறாருன்னு எப்படி சாவாரு? சந்தோஷமானா சாவு நினைச்சுதான் சாவாரு. ஆனா தூக்க மாட்டிட்டு சாகருக்கு முன்னால ஒரு பயம் வரும் பாருங்க. அந்த பதிவு அந்த ஸ்பேஸ்ல இருக்குங்க. நீங்க அதுக்குள்ள போவாங்க, உங்களுக்கு தற்கொலை பண்ணிக்கலாமேன்னு தோணும். ஆச்சரியமா இருக்குங்க. இங்க பாருங்க, சென்சிட்டிவ். என் பக்கத்துல யாராவது வாங்க, கொஞ்ச நேரத்திலேயே நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிடுவேன். நீங்க யார் மேலதும் கோபமா என் பக்கத்துல வந்தீங்கன்னா நான் சொல்லுவேன் நீங்க கோபமா இருக்கீங்கன்னு. உங்களோட ஃபீலிங் எனக்கு தெரியுங்க. அந்த அந்த வைப்ரேஷன் அடிக்கும். அதாவது புரிஞ்சுக்குங்க, எப்பவுமே நமது எண்ணங்கள் பதிவாயிட்டே வருது. அப்போ ஆக்சிடென்ட் ஆன இடத்துல, பாம்பு கடிச்ச இடத்துல, ஒரு ஆபத்து ஏற்பட்ட இடத்துல அந்த ஒரு மனிதனை அங்கேயே வைத்திருக்கும் பொழுது அது முதலுதவி கொடுக்க முடியாது. எனவே முதல்ல என்ன பண்ணணும், அந்த இடத்துல இருந்து அந்த இடம் கண்ணுக்கு தெரியாம தூரமா, எவ்வளவு தூரமா கூட்டிட்டு போயிடுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த மனிதரை நீங்கள் காப்பாற்ற முடியும். எனவே முதலுதவியில் அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, இடத்தை மாத்தணும். அடுத்தது முதலுதவிங்கிற பேர்ல எல்லாருமே செய்யறதுன்னு தெரியுமா? யாருக்காவது ஆபத்து வந்துச்சுன்னா தண்ணி எடுத்து கொடுக்கறது. தண்ணி கொடுக்கூடாதுங்க. இது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா? ஒருத்தர் ஆபத்துல இருந்தா போதும், ஒரு மயக்கம் போட்டாங்க, இல்ல ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படின்னா முதல் எல்லாரும் செய்யறது என்ன? ஒண்ணு தண்ணி எடுத்து வாயில ஊத்துவோம், இல்லைன்னா தண்ணி எடுத்து மூஞ்சில தொளிப்போம். இது ரெண்டும் செய்யவே கூடாதுங்க. அது ஏங்கிறத பார்க்கலாம். இவருங்க இங்க ஒரு பைப் இருக்குது. இதுக்கு பேரு பாருங்க, வாயில இருந்து ஒரு பைப்பு போய் வயிற்றுல போய் கனெக்ட் ஆகும். இதுக்கு பேரு புட்டு பைப்பு, விண்டு பைப்புன்னு பேரு. அதாவது தண்ணி குடிக்கும் பொழுது நீங்க சாப்பிட முடியாது, சாப்பிடும் பொழுது தண்ணி குடிக்க முடியாது, எச்சில் முழுங்கும் பொழுது சுவாசிக்க முடியாது, சுவாசிக்கும் போது எச்சில் முழுங்க முடியாது, வாந்தி எடுக்கும் போது சுவாசிக்க முடியாதுங்க. அதாவது ஒரே பைப்பு தான் இருக்கும். அது போய் ரெண்டா பிரிஞ்சு ஒண்ணு வயிற்றுக்கு போகும், ஒண்ணு லங்ஸுக்கு போகும், நுரையீரலுக்கு. அங்க ஒரு கேட் இருக்கும், எப்படி கிளாட்னு பேரு. அது என்ன பண்ணும், பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல மாத்தி, காத்து வந்தா லங்ஸ் கொடுக்கும், சாப்பாடு வந்தா வயிற்று கொடுக்கும், தண்ணி வந்தா வயிற்று கொடுக்கும், லங்ஸ் வந்து சளி வந்தா மேல அனுப்புங்க. இப்படி ஒரு என்ன பண்ணும், ரொம்ப பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த இடத்துல வேலை செஞ்சு என்ன பண்ணும், தள்ளி விட்டுருக்கும். அப்போ நல்லா கவனிங்க, ஒருத்தர் மயக்கமா இருக்கிறாருன்னா பல நேரங்களில் மயக்கமாக இருக்கும் பொழுது அந்த கேட்டு வேலை செய்யாது. நீங்க தண்ணி கொடுத்தீங்கன்னா நேரா தண்ணி நுரையீரலுக்குள்ள போய் அவர் உயிரிழந்து விடுவார், ஆபத்தில் மாட்டிக்கொள்வார், மயக்கம் போட்டு விடுவார். எனவே தயவு செய்து முதலுதவி என்ற பெயரில் ஓசியில கிடைக்கிற தண்ணி எடுத்து வாயில ஊத்திடாதீங்க. இந்த தண்ணி ஏன் தெரியுமா எல்லாரும் ஊத்துறாங்க? அது ஒண்ணுதான் ஓசில கிடைக்குது. இல்ல வேற ஏதாவது சொல்லுங்க, செய்ய மாட்டாங்க. உடனே உடனே தண்ணி எடுத்து வாயில ஊத்திடுறது, இல்ல மூஞ்சில தொளிச்சிடுறது. மூஞ்சில தண்ணி தொளிக்க கூடாது, தண்ணி குடிக்க கூடாது. இதுக்கு காரணம் புரிஞ்சது இல்லையா? ஒரு காரணம், குடிக்கிற தண்ணி லங்ஸ்குள்ள போச்சுன்னா பாதிக்கும். ரெண்டாவது காரணம், தண்ணி குடிச்சா ஆபரேஷன் பண்ண முடியாதுங்க. அனஸ்தீசியா வேலை செய்யாது. அனஸ்தீசியானா மயக்க மருந்து கொடுக்குறாங்க இல்லையா? ஒருவேளை ஒருத்தருக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டுச்சுங்க, அவரை உடனே காப்பாற்றணும், ஆபரேஷன் பண்ணாதான் காப்பாற்றணும். ஒரு ஆபத்து ஏற்பட்டுச்சு, நேரம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறீங்க. அப்போ ஒரு சொம்பு தண்ணி கொடுத்துருந்தீங்கன்னா அந்த தண்ணி யூரினா வர்ற வரைக்கும் ஆபரேஷன் பண்ண முடியாதுங்க. ஏன்னா அனஸ்தீசியா வேலை செய்யாது. உடனே அந்த அனஸ்தீசியா டாக்டர்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து என்ன பண்ணுவார், வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வயிற்றுல தண்ணி இருக்குது, 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, 1 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, அப்புறம் தான் மயக்க மருந்து வேலை செய்யுன்னு சொல்லுவாங்க. அதனால ஆபத்து காலத்தில் தண்ணீர் கொடுக்காதீர்கள். ஆபரேஷன் பண்ண முடியாது, மயக்க மருந்தாகி அனஸ்தீசியாவை கொடுக்க முடியாது. அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் மறுபடியும் சொல்றேங்க, எதுவா இருந்தாலும் சரிங்க, உடம்புக்கு சூடு தாங்க சக்தி. நோய் வரும் பொழுது, காய்ச்சல் வரும் பொழுது, சுகப்பிரசவத்தை போது, ஆபத்து காலத்துல உடம்புக்கு சூடு கொடுத்தாதான் காப்பாற்ற முடியுங்கிற ஒரு கான்செப்ட் நல்லா மண்டையில ஏத்திக்குங்க. அப்ப நீங்க பச்சை தண்ணி எடுத்து உள்ள ஊத்துனீங்கன்னா, பச்சை தண்ணி குடிச்ச உடனே உடம்பு சூடு கம்மியாயிரும். கம்மியாச்சுன்னா காப்பாத்துறது கஷ்டம், கொஞ்சம் ஆபத்து வருங்க. அதனால தயவு செய்து புரிச்சுக்குங்க. அதாவது குறிப்பா மயக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, ஃபயர் ஆக்சிடென்ட், தீ புண்ணுப்பட்டவங்களுக்கு, தலையில அடிபட்டவங்களுக்கு, உடம்புல அடிபட்டவங்களுக்கு, ஹார்ட் அட்டாக் இருக்கிறவங்களுக்கு, லங்ஸ் பாதிச்சவங்களுக்கு, ஆபரேஷன் பண்ணக்கூடியவர்களுக்கு தயவு செய்து தண்ணி கொடுக்க கூடாது. எனவே இந்த முதலுதவி தெரிஞ்சவங்க என்ன பண்ணணும், ஒருவேளை இப்ப என்ன பண்றாங்க, எங்காவது ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னா எல்லாரும் தெரியாம போய், அவங்க ஒண்ணும் வேணுமுன்னே பண்ணல, அவங்களுக்கு என்ன தண்ணி கொடுக்கறது தெரியுது, அப்ப உடனே கத்தணும், தண்ணி கொடுக்காதீங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க சொன்னா கேட்க மாட்டாங்க. நீங்க அவங்க செய்வாங்களான்னு பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும், ஆபத்து காலத்துல யாருக்கு முதலுதவி செஞ்சோ உடனே கத்தி என்ன பண்ணணும், அந்த அந்த இடத்த வந்து கண்ட்ரோல் கொண்டு வரணும். இந்த இடத்துல தள்ளி போங்க, காத்து கொடுங்க, ஒரே இடத்துல வச்சிருக்காதீங்க, இந்த பாதிப்பான இடத்துல வச்சிருந்தா அவருக்கு குணப்படுத்த முடியாது, தூக்கி தள்ளிட்டு போகணும், தண்ணி கொடுத்துறாதீங்க, தண்ணி கொடுத்தா லங்ஸ் போயிடும். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அதை கத்துன்னு கத்தணும். யோசிச்சு பாருங்க, உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ ஆபத்து இருந்தா இடிக்க பார்த்துட்டு இருப்பீங்களா, இல்ல கத்துன்னு கத்துவீங்களா? தள்ளுங்கப்பா அப்படின்னு போவீங்களா இல்லையா? இனிமேல் உலகத்துல யாரையுமே எல்லாத்தையுமே நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு ஆளா பாத்தீங்கன்னா முதலில் செய்வீங்க.
அதனால என்ன பண்ணணும், முதல் விதி அப்படிங்கிறது மொத்தம் 3 விஷயத்த நான் சொல்லியிருக்கிறேன். 1, தண்ணி தொளிக்க கூடாது, தண்ணி கொடுக்க கூடாது. 2, நல்ல வார்த்தை பேசணும். 3, அந்த இடத்துல இருந்து தள்ளி வேற இடத்துக்கு போகணும். இந்த 3 விஷயத்தை உடனே செய்தால் இதற்கு பேர் முதலுதவி. இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, தொடர்ந்து கவனியுங்கள். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு சிந்தனைகள் அளித்து சிறப்பித்து கொடுத்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்னாலே இப்ப சிரிப்பு கொண்டாடுற அளவுக்கு வந்துட்டாரு. இப்ப அதாவது பசித்தர் மூலிகை மகேந்திரன் இன்னைக்கு காலைச்சக்கரம் குழு ஒரு கலகலப்பான குழுவா மாட்டிட்டு இருக்காரு. எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அவர் என்னென்னமோ டாபிக்ல போயிட்டு இருந்தாரு. இப்ப ரிவர்ஸ் அடிச்சு மூலிகை பக்கமே வந்துட்டாரு அவரு. இன்னைக்கு மூலிகை என்ன என்பதை பற்றி நமக்கு விளக்கம் கொடுக்க இருக்கிறாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப அவங்க சொன்ன வகையில இன்னைக்கு கலரா எல்லாரும் இட்லி போடுறீங்க, தோசை போடுறீங்க, சாப்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு ஒன்னும் சிறப்பா இருக்கிறத பார்த்துட்டு அதனுடைய பயன்பாடுகள் என்ன, எந்த அளவுக்கு நம்ம உணவு அந்த மூலிகையோட கலந்து சாப்பிடணும் அப்படிங்கிறத பத்தி நமக்கு ஒரு சிறப்பான விளக்கம். தொடர்ச்சியாக நமக்கு அந்த மூலிகையில பல்வேறு ஆராய்ச்சிகள்ல இருந்துட்டு இருந்தாலும் அதனுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு நமக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கிறது என்பதை பற்றி சிறப்பான விளக்கம் அளிக்க இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா மூலிகை மகேந்திரன் ஐயா அவர்கள் இன்று நமக்கு மூலிகையின் மருத்துவமும் சரி மகத்துவமும் சரி என்ன என்பதை பற்றி சிறப்பான விளக்கம் அளிக்க ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஐயா வணக்கம் ஐயா, கேக்குதுங்களா? கிளியரா? வணக்கம், கிளியரா இருக்கு. சரி. பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. எனக்கு உயிர் கொடுத்த பசியே, அந்த உயிரை பாதுகாப்போடோ கருவில் சுமந்தெடுத்த அன்னை பூமாதேவியே, எனக்கு உயிரோட்டம் உள்ள உணவு கொடுத்து வாழ வைத்த ஏற்க சத்தே, சத்து படைத்த உடலே, உடலில் உள்ள பசி மெய் உணர்வே, உன் சத்துக்கள் துணையோடு நிகழ்ச்சியை நான் துவங்குகின்றேன். பசித்தர் மூலிகை மகேந்திரன். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் முகத்தை பார்த்துட்டீங்களா? அப்படியே சிரிச்சிட்டு இருப்பீங்க. குணபாலன் ஐயாவுக்கு வேற செலவா வச்சுங்கிறேன். இவரு வேற கோந்தல்ல அடி வாங்கினவங்களுக்கு விருது கொடுக்கணுன்றாரு. அப்புறம் நல்லசிவம் ஐயாவை யோகாவிலையும் கோந்தல்ல அடி வாங்கினவங்களுக்கு எங்க ஐயால விருது கிடைக்கும்? கணவன் மனைவி ஜோடியா யோகா செஞ்சவங்களுக்கு நல்லசிவம் ஐயா கையால விருது கண்டிப்பா விருது ரெடி பண்ருவாரு. அதுல ஐயா குணபாலன் ஐயா விட மாட்டாரு. புரியுதுங்களா? இன்னும் இது மாதிரி நிறைய விருது கொடுக்கறதுக்கு குழுவுல நிறைய பேர் இருக்கிறீங்க. பயிற்சி எடுத்த ஆள்லாம் கூட பேசறதுக்கு வாங்கன்னு ஐயா அழைப்பை கொடுக்குறாரு. அதனால நீங்களும் நாங்களே பேசணும்ன்றது கிடையாது. நீங்க இதுல என்ன மாதிரி காலைச்சக்கரம் குழுவுல என்ன நன்மையை அடைந்தீங்க, என்னெல்லாம் கத்துக்கணுன்றது எங்களை மாதிரி ஒரு நாளைக்கு நீங்களும் சிறப்பு விருந்தினரா பேசணும். இதுக்கு முயற்சி எடுங்க. இதை நீங்க எல்லாமே செய்யுங்க. மகிழ்ச்சியா சிரிங்க. ஒரு விருது யோகாவுல ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஐயா இன்னைக்கே நோட் பண்ணிட்டாரு. கணவன் மனைவியா செஞ்சவங்களுக்கு, அம்மா ஐயா மகிழ்ச்சியா இருங்க, கண்டிப்பா உங்களுக்கு விருது உண்டு. நல்ல சிவம் ஐயா கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பாரு. அடுத்த நிகழ்ச்சியில நன்றி, மகிழ்ச்சி. எல்லாரும் சிரிச்சிட்டீங்க. நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அப்படி இப்போ என்ன அப்படின்னா, எது ஒன்றுமே நான் கால்சியம் மெக்னீசியம் இரண்டாக விளக்கம் கொடுப்பேன். நான் புரியுதுங்களா? இப்ப இந்த மூலிகையில பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு என்ன உணர்த்தப்பட்டதோ, நான் என்ன புரிஞ்சுக்கணும்னோ அது மாதிரி நான் சொல்லி கொடுப்பேன். அதே போல இன்னொன்னு நீங்க புரிஞ்சுக்குங்க. மூலிகை மகேந்திர ஐயா வந்துட்டாரு, மூலிகைகளை பத்தி ரொம்ப கடந்து உள்ள போவார்னா நான் அந்த அளவுக்கு பாடம் நடத்த மாட்டேன். ஏன்னா எல்லாமே நான் ஷார்ட் பண்ணுவேன். நான் ஏன் அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆவாரம் பூன்ற ஒரு மூலிகையை வச்சு 3 மணி நேரம் நிகழ்ச்சி நடத்தணும். நான் பாடல் பாடி ஆவாரை பூத்திருக்கையில் சாகாரை கண்டதுண்டோன்ற ஒரு வரியை சொல்லிட்டு 3 மணி நேரம் நடத்துவேன், 5 மணி நேரமும் நடத்துவேன். ஆனா இப்ப எல்லாமே ஷார்ட் பண்ணி கொடுக்கணும். ஏன் அப்படின்னா விஞ்ஞானம் வளர்ச்சி அடைஞ்சிச்சு. ஷார்ட் பண்ணி கொடுக்கும்போது தான் அதுக்குள்ள அவங்க கடந்து போவாங்க. அதே போல இந்த உடல் கூறுகளை உச்சக்கட்ட உணர்வுல நான் உணர்ந்தவன். மூலிகை என்றால் என்ன, பிரபஞ்சகம் என்றால் என்ன, படைப்பு என்றால் என்னன்னு அறிஞ்சதால ஃபர்ஸ்ட் இந்த மூலிகை பத்தி சிம்பிளா சொல்லிடுறேன். 10 மூலிகை இருந்தால் அதுல 5 மூலிகை ஆண், 5 மூலிகை பெண். 100 மூலிகை இருந்தால் 50 மூலிகை வெப்பம், 50 மூலிகை குளிர்ச்சி.
1,00,000 மூலிகை இருந்தாலும் சரி, 50,000 வெப்பம், 50,000 குளிர்ச்சி. 1 கோடி இருந்தாலும் சரி, 50,000 குளிர்ச்சி, 50,000 வெப்பம். அப்ப என்னவென்றால் பகல் இரவு 2 தான். இப்ப புரிஞ்சுச்சிங்களா? இதுல ஒரு புரிதல் வந்துடும். புரிதல் வந்துட்டு, நான் பேசுவது போல் இன்னொரு 6 மாசத்தில் நீங்கள் அனைவரும் குழுவில் பேச வேண்டும். எங்களுக்கெல்லாம் ஓய்வு கொடுக்கணும். நாங்களே பேசின கூடாது. நீங்களே அதுல வந்து டெவலப்மெண்ட் ஆகணும். காலைச்சக்கரம் மூலியமாக டெவலப்மெண்ட் ஆகி காலைச்சக்கரம் குழுவிலேயே பேசணும். புரியுதுங்களா? அந்த அளவுக்கு மேம்பட்டுவாங்க. அதனால நான் என்னன்னா, என்னை பொறுத்த அளவுக்கு ஒரு மூலிகைக்குள்ள இதை குணப்படுத்துது, அதை குணப்படுத்துது, இதெல்லாம் நிறைய பேசுவதை விட்டுவிட்டு, மூலிகைகள் நீங்கள் சாப்பிட்டீங்களா? முதல் கேள்வி அதான். மூலிகை மருத்துவம்னு பேர் வச்சுக்கின்னு அவரே மூலிகை பத்தி சாப்பிடல. இது மாதிரிலாம் நிறைய பேர் வாழ்றாங்க. நமக்கு அது முக்கியம் கிடையாது, பேர் முக்கியம் கிடையாது. ஆனா இந்த உடலுக்கு நம்ம என்ன கொடுத்தோம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுலதான் நீங்க வந்து கடந்து போகணும். அதே போல உங்களுக்கு என்ன நான் சொல்லி கொடுக்குறேன்னா, ஒரு மூலிகை சம்பந்தப்பட்டது, ஒரு கசாயங்களோ, ஒரு ஜூஸுகளோ நீங்கள் எதை போட்டாலும் சரி, உங்களுடைய பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சுக்கின்னு பிள்ளைங்களா கூட பேசணும். புரியுதுங்களா? இப்போ குழு எப்படி போகுது? யோகாசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, நல்ல சிவம் ஐயா இந்த தலைமுறை, அடுத்த தலைமுறை ஆரோக்கியமாக வாழ்வதற்கு அவர் ஒரு வழிகாட்டுறார். புரியுதுங்களா? அடுத்து வந்து அகிலம்மா அந்த பாரம்பரியங்களை பத்தி இப்பந்தே நடத்தின்னு வராங்க. இந்த வயசுலயே அந்த குழந்தைங்க எல்லாம் கேட்டு தெளிய ஆரம்பிக்குது. அதுபோல் ஒரு ஆளும் சரி, ஒரு விதமாக சிறப்பு விருந்தினர்கள் ஒரு நாளைக்கு ஒருத்தரும் சிறப்பா வந்து நடத்தின்னு வராங்க. இப்போ நான் வந்து இதுக்கு மேல கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச மூலிகைகளை பத்தி நடத்துவேன். நானு கொஞ்சம் காட்டுவேன். அதெல்லாம் உங்களுக்கு வந்து அதனுடைய தன்மை பத்தி எல்லாம் சொல்லுவேன். இதுலயும் டெவலப்மெண்ட் ஆகணும். அப்போ யோகாசனம் செய்யும் பொழுது என்ன நன்மைன்றது உங்க குழந்தைங்களா கூட ஒரு 5 நிமிஷம் பேசுங்க. புரியுதுங்களா? மூலிகையை பத்தி ஒரு 5 நிமிஷம். இப்ப இந்த மூலிகை எட்டுன்னு வந்துக்கிறேன். இந்த மூலிகை என்பது வாதநாராயணன். இந்த மூலிகை எட்டுன்னு வந்துக்கிறேன் கற்பூரவள்ளி, துளசி, பிரண்டை. இந்த பிரண்டை என்றால் என்ன? இந்த பிரண்டைக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் நீங்க வந்து பேசணும். அதே மாதிரி நீ அதிகமா சாப்பாடு சாப்பிட்ட, மந்தம் சாப்பிட்டனா, அன்னைக்கு தினம் வந்து நான் பிரண்ட துவையல் செஞ்சு கொடுப்பேன். சாப்பாடு வந்து கம்மியா சாப்பிட்டனா, உனக்கு உடலில் வலியே வராது, உபாதைகளே வராதுன்னு பேசணும் நீங்க. நீங்க மெயின் பேசணும். அரைச்சு மட்டும் செஞ்சு வச்சிட்டேன் என் பசங்களுக்கு, ஐயா நான் செஞ்சு கொடுக்குறேங்க ஐயான்னா தெரியாது. அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது. நம்ம தான் பேசணும். அந்த பிரண்ட துவையில அரைக்கிறது எப்படி அப்படின்றது வந்து நீங்க அந்த குழந்தைங்கள அதை பார்க்கணும். பார்க்கும்போதுதான் அது வந்து நல்லா சிறப்பா இருக்கும். என் பையன் பாத்தீங்கன்னா எம்எஸ்சி யோகா ஒரு பாட்டுல பாருங்க, முக்கியமான யோக நிலையில இருந்து என்னுடைய சப்ஜெக்டுகள் தெரிஞ்சு அவங்களாவே விரும்புனது. எம்எஸ்சி யோகா படுறான்னு நான் சொல்லல. அவன் அக்குபஞ்சர் மருத்துவம் 1 வருஷம் கோர்ஸ் முடிச்சிட்டான். புரியுதுங்களா? இயற்கை சம்பந்தப்பட்டது சித்தா அது சம்பந்தப்பட்டதை முடிச்சிருக்கான். ஆனா மருத்துவர்னு வராது, வைத்தியர்னு வரும். அதுல வந்து அது ஒரு முடிச்சு சர்டிபிகேட் வச்சுக்கிறான். அடுத்து பார்த்தோம்னா எம்எஸ்சி யோகா அவனே போய் சேர்ந்துட்டான். இன்னும் 3 மாசம் தான் இருக்குது, படிச்சு முடிக்கிறான். இப்ப இன்னைக்கு அதிகாலை வந்து ட்ரைனிங் எடுத்துங்கிறான். இப்போ வந்து இப்போ இது எல்லாமே நாம பேசுவதால், நானும் என்னுடைய மனைவியும் பேசுவதால் வாழ்வதால் பிள்ளைகளே தேர்ந்தெடுத்துட்டாங்க. என்னுடைய மகள் சூப்பர், என் பொண்ணை பாராட்டுறேன் பாருங்க. சமையல் அற்புதமாக இருக்கும். என் பொண்ணு கிட்ட போய் மூலி அதை கொடுத்துட்டோம்னா கிட்டவே போகக்கூடாது. நம்ம அமைதியா பொறுமையான நிலையில் செய்யும், அருமையான டேஸ்ட். புரியுதுங்களா? அப்ப என்னன்னா, நாங்க இதெல்லாம் வீட்டுல நானும் என்னுடைய துணையாரும் செய்யறத பையனும் பொண்ணும் பாக்குறாங்க. நாங்க பேசுறத கேக்குறாங்க. கேட்டுட்டு என் பொண்ணு கத்திரிக்காய் காரக்குழம்பு, என்ன கத்திரிக்கான்னு சொல்லுவோம். அவ்வளவு டேஸ்ட் சட்டியில வச்சதுன்னா 2 நாளைக்கு அவ்வளவு. அதெல்லாம் சாப்பிட்டு அனுபவிக்கணும். ஏனென்றால் இந்த உடல் வந்து நல்ல உணவை கொடுத்து விட்டால் உடலில் பசி குடியிருக்கும். நீங்கள் நஞ்சு கலந்த உணவை கொடுக்கும் பொழுது அந்த குடியிருப்பு வந்து குறைய ஆரம்பிக்கும். ஏனென்றால் பசி தடைபட ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? ஆனா விஞ்ஞான உலகத்துல மாட்டிங்கிற முடிந்த அளவுக்கு நல்ல உணவை கொடுங்கள். இது மாதிரி இது எல்லாமே செய்யும் போது ஒரே ஒண்ணு இந்த உடலில் என்ன நடக்கும் என்றால் பசி உள்ள வாழும். பசி உடலுக்குள் வாழுகின்றவர்களும் எந்த நோய்களையும் பத்தி நீங்கள் பயப்படவே தேவையில்லை. முதல்ல பசியை புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? என்ன ஒண்ணு சொல்லிடுறேன். பசித்தர் மூலிகை மையதன்னு பேர் வச்சுன்னு மூலிகை வைத்து அனைத்து நோயும் குணப்படுத்தலாம் என்றால் முடியாது. ஏனென்றால் இதுக்கு முன்பே பேசியிருக்கேன். நானே 100 பேருக்கு மூலிகை கொடுத்தேன். 70 பேர் குணமடைந்தது, 30 பேர் குணமடையவில்லை. அப்பதான் ஆராய்ச்சி பண்ணேன். என்ன அப்படின்னா, ஏன் இந்த 30 பேர் குணம் பண்ணல? சத்து இல்லையானா இருக்கு. அப்பதான் புரிஞ்சது பசி பிரிக்கல அப்படின்னு நான் வந்து புரிஞ்சுக்கினேன். அதை கடந்து போங்க. இப்போ உடல் கெட்டு போச்சு அப்படின்னா, எனக்கு புரிந்தவாறு என்ன அப்படின்னா,
பசி கெட்டு போச்சுன்னு சொல்லுவேன் நான். உடல் கெட்டு போச்சுன்னு சொல்றது சொல்லலாம். என்னுடைய புரிதலுக்கு வந்து பசி கெட்டு போச்சுன்னு சொல்லுவேன். அப்போ இந்த பாரம்பரிய மூலிகைகள் இதெல்லாம் கொடுக்கும் பொழுது என்ன அப்படின்னா, இந்த பசி தூய்மைப்படும், பசி பெருக ஆரம்பிக்கும். என்ன புரியணும்? இப்ப செடி விவசாயம் பண்றோம் அப்படின்னா, நம்ம வேர்க்கடலை விதைச்சிருக்கோம், களை செடிகள் சுத்தி இருக்கும். அப்ப களை செடியெல்லாம் புடுங்கிட்டோம் அப்படின்னா, பில்லு எல்லாம் புடுங்கிட்டோம் அப்படின்னா, அந்த செடி நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் வளர்ச்சி அடையும். அதா கூட விட்டுட்டோம்னா வேர்க்கடலை செடி வளர்ச்சி இருக்காது, காயும் இருக்காது. இப்ப புரிஞ்சுச்சுங்களா? இந்த உடல்ல என்ன தப்பு நடக்கிறது, நான் என்ன நடத்துகிறேன். முதல்ல நான் என்ன நடத்துறேன்னு புரிஞ்சுங்க. அடுத்து என்ன தப்பு நடக்குதுன்னு. அப்போ ஒரே ஒரு செயல் இந்த உடலில் பசி பெருக ஆரம்பிக்கும். அதே போல் பூமியில் மகசூல் கொடுக்குது என்றால் இந்த பருவ காலங்கள், மழை காலம், பனி காலம், வெய்ய காலம், காற்று காலம், இதுல வந்து தன்னை தூய்மைப்படுத்துகிறாள் பூமி தாய். தூய்மைப்படுத்தி பூமியில இருக்கிற சத்தை உணவாக மாற்றுகிறாள். இதுதான் தாவர உணவு. இந்த பூமிக்கு சத்து எது கொடுக்குது என்றால் 4 பருவ காலங்கள் வானத்திலிருந்து தந்தை அந்த சத்து பூமிக்கு இறங்குகிறது. அந்த பசி இறங்குகிறது. அந்த பசி வந்து பூமியில் வேற ஒரு மாற்றமாக மாறுகிறது. தாவர உணவெல்லாம் இந்த உடலுக்குள்ள போகும்போது வேற ஒரு உருவமாக மாற்றுகிறது. அப்ப இந்த பிரபஞ்சகம் என்பது பசின்னு உங்களுடைய பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். பசி ஒன்று மட்டுமே உடலில் வர அனைத்து நோய்களும் குணப்படுத்தும். பசி இருக்கிறவர்களும் நீ நலமோடு வாழ்வாய். இந்த உண்மையை சொல்லிடுங்க. அந்த குழந்தைங்க கண்டிப்பா சொல்றேன், நல்லா வாழும். புரியுங்களா? இப்ப இந்த பசியை பத்தி புரிதலுக்கு வந்துட்டோம். இப்போ மூலிகைக்குள்ள போகும். இந்த மூலிகை பாரம்பரியம் ஒண்ணு இருக்கு. இப்போ வந்து ஹைபிரிட் ஒண்ணு இருக்கு. ஒரு லைட்டா இன்னைக்கு வந்து கோடிட்டு காமிச்சிடுறேன். முடிவுல வந்து ஒரு ஜூஸ் சொல்லி கொடுக்குறேன். நல்லா ரீச் ஆகிங்குது. இப்போ வந்து அந்த ஜூஸ் வந்து சொல்லி கொடுக்குறேன். இப்போ இந்த மூலிகை பத்தி எல்லாம் நடத்துறதே வந்து எதுக்காக அப்படின்னா, இந்த அடுத்த தலைமுறையை நாமல் நலமோடு வாழ வைக்க வேண்டும். இததான் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். நீங்களும் சாப்பிடுறீங்க, அந்த குழந்தைங்களுக்கும் நாம வந்து கொடுக்கணும். அப்ப மூலிகையில ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு இப்படி 3ஆ பிரிப்பேன். புரியுதுங்களா? என்று நீங்க எல்லாருமே அறிய வேண்டியது, முதலில் உங்க வீட்டை சுத்தி இருக்கிற மூலிகைகள். எப்படி மெயின் உங்களுக்கு என்ன சொல்லி தரேன்? வெளிநாட்டுல இருக்கிற மூலிகைலாம் நமக்கு வேண்டாம். இமயமலையில இருக்கிற மூலிகைலாம் நமக்கு வேண்டாம். என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவர் என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, யாருக்குமே கிடைக்காத ஒரு மூலிகை 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டார். அவர் ஒரு பெரிய லெவல்ல இருக்கிறார். என்ன சொன்னாரோ தெரியல. 12 வருஷமா தேடிங்கிறாரு. எவ்வளவு செலவு பண்ணிட்டாரு, இன்னைக்கு வரல மூலிகை கிடைக்கல. எல்லார்ட்டும் என்ன சொல்றாரு, என் குருநாதர் ஒரு மூலிகை சொன்னாருங்க. எல்லா சித்த மருத்துவர்லாம் கேட்டா திணறாங்க. அது ஒரு பெருமையா? எப்படி சொல்லி வச்சுக்கிறாரு பாருங்க. அவர் ஒரு முறை சந்திச்சேன். எப்ப நான் அவரை சந்தித்தாலும் உங்களை பத்தி பேசுறாரு. நீங்க சொன்ன மூலிகை கிடைக்கலன்னு சொல்றாரு. அது என்னதான் மூலிகை நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா, எதுவும் இல்ல, அந்த மூலிகை இமயமலையில இருக்குது, அது கிடைக்காத மூலிகை சொல்லி கொடுத்துட்டேன். ஏங்க கிடைக்காத மூலிகைன்னா, எல்லா இடத்துலயும் என்னை பத்தி பேசினே இருப்பாரு பெருமையா. பாருங்க எப்படியாப்பட்ட மனிதர்லாம் இருக்காங்க பாருங்க. இதுலயும் நீங்கள் தெளிவடைங்கள். நீங்க ஒரு மூலிகை சொல்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு நாள்ல கிடைக்கணும், இல்ல 10 நாள்ல கிடைக்கணும், இல்ல ஒரு 6 மாசத்துல உங்களுக்கு கிடைக்கணும். நீங்க யாரும் அவர் செஞ்ச மாதிரி செஞ்சிடாதீங்க. தெரியாத மூலிகைய, கிடைக்காத மூலிகைய சொல்ல வேணாம். புரியுதுங்களா? என்ன சொல்லி விட்டாரோ தெரியல. அதுக்காக தான் இதையும் நான் பதிவு பண்ணிடுறேன். இப்ப நான் சொல்ற மூலிகைகள் ஒண்ணு, அவர் அந்த மூலிகை பத்தி சொன்னாரு. இதுவரையிலும் அந்த மனுஷன் 10 வருஷமா தேடினங்க, எனக்கு மூலிகை கிடைக்கல, நீ எட்டு வந்து கொடுன்னா அவர் விக்கெட்ல மாட்டிக்குவாரு. ஆனா அந்த மனுஷன் கேட்கல. பாத்தீங்களா? தெரியல அவருக்கு. என்ன மாதிரி ஆளு இந்த கிளாஸ்ல அட்டன் பண்ணா நாளைக்கே போய் கேட்பார். புரியுதுங்களா? இப்ப இதெல்லாம் நீங்க வந்து புரிஞ்சுங்க. நான் ஒரு மூலிகை உங்களுக்கு நான் சொல்றேன்னா, ஐயா 10 நாள்ல அந்த மூலிகை எனக்கு காட்டுங்க. என்ன அந்த மூலிகை வந்து இப்படி காமிச்சிடுவேன். நான் உங்களுக்கு வந்து சேனல்லே இப்படி காமிச்சிடுவேன். காலச்சக்கரம் குழுவிலேயே போட்டோ எடுத்து போட்டுருவேன். இப்போ இது மாதிரி ஒரு புரிதலுக்கு வந்துருங்க. முதல்ல இருக்கிறத நீங்க வந்து சொல்லி கொடுங்க. கிடைக்காதெல்லாம் நீங்க சொல்லி கொடுக்காதீங்க. இத நீங்க இன்னைக்கு இந்த கிளாஸ் நடத்துறதால இப்ப இந்த தலைப்பை நீங்க பேசணும். மற்றவங்க கூட இருக்கிறத நம்ம சொல்லி கொடுப்போம். அந்த குழந்தைங்க கத்துக்கும். கிடைக்காதெல்லாம் சொல்லாது. புரியுதுங்களா? நம்ம பக்கத்துல இருக்கிற மூலிகை தான் நமக்கு அற்புதமான மூலிகை. அதுல நம்மளுடைய நிகழ்ச்சியை இது மூலிகையை 3ஆ பார்ப்போம். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு. முதல் இன்னைக்கு வந்து இலைகளை பார்க்கிறோம், பழங்களை பத்தி பார்க்கல. புரியுங்களா? அதுல வந்து வெற்றிலை அதுல இருந்து நாம துவங்குவோம். நம்மளுடைய உடல் வெற்றி நடை போடும், காலைச்சக்கரமும் வெற்றி நடை போடும். போட்டுக்கொண்டிருக்கிறது, இன்னும் மேம்பட்டு மேல போகிறது. வெற்றிலை, துளசி. புரியுதுங்களா? அதே போல வாத நாராயணன், அந்த மரத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டியது இருக்கு. இப்போ நேத்து கூட போய்
வாதநாராயணன் மரத்துக்கிட்ட போயிட்டு நமஸ்காரம் செய்துட்டு வந்தேன். ரொம்ப இடத்துல தேடினேன். இப்ப பார்த்தா நான் வசிக்கிற பகுதியிலே வந்து எங்களுடைய பூர்வீக ஊர் வந்து ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடுக்கு ஆரணிக்கு சென்ற திமிரி என்ற கிராமத்தில் என் பக்கத்திலே மரம் 50 வருஷம் மரம் 60 வருஷம் மரம் வளர்ந்துருக்கு. நேத்து போய் பார்த்துட்டு மரத்துக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தேன். என்ன, பசி படைத்த இயற்கையே, நீங்கள் பிறந்த நோக்கத்தை நிறைவேற்றுகின்றேன். உங்களை பறித்து கொண்டு போய் உலக மக்களுக்கு கொடுக்கிறேன். உலக மக்களை உடல் நலமோடு நீண்ட ஆயுள் வாழவை. அதில் வரும் வருவாயில் நான் என் குடும்பம் வாழுகிறோம். என்னை ஆசீர்வதிப்பாயாக, எனக்கு அனுமதி கொடுப்பாயாக. மரத்துக்கிட்ட பாருங்க, அப்படியே போய் கை வச்சிட மாட்டேன் நான். நமஸ்காரம் பண்ணிட்டு மரத்தை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு நேசிப்பேன். நீ வாழ்ந்தது போல் நான் வாழ வேண்டும். எப்பொழுதுமே நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாய். அறிவு தெளிவில் இருக்கிறார், அதுபோல் நானும் வாழ வேண்டும். அந்த வேருக்கு கீழே பக்கத்துல இருக்கிற மண்ணை தொட்டு எடுத்து நெத்தியில் அப்படி பட்டை அடித்துட்டு அப்படி வணங்க, மரமே மகிழ்ச்சி அடையும். மகனே, உன்னை பெற்றெடுத்ததில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னிடம் சரணாகதி ஆகிறாய். அடுத்து இப்ப அந்த மரம் இருக்கு. அந்த நேத்து அந்த மரத்தான போய் நமஸ்காரம் எல்லாம் பண்ணி வீடியோ எடுத்துதான் அப்படியே ஜனம் கூட்டிடுச்சு. பிள்ளைன்னு கூடதை எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. மொத்த பேர் கத்து குத்துட்டேன் நேத்தே. இப்போ இன்னைக்கே நடக்கும், இன்னைக்கு நாளைக்கு. இப்ப பாருங்க, அந்த மரத்துல இருக்கிற எல்லாருக்கும் சொல்லிட்டு பெரிய பெரிய கிளைய உடைச்சிடாதீங்க, மேல ஏறி இணுக்குங்க. மரம் ஏறுற மாதிரி ஆள் மேல ஏறி வந்து நம்ம வந்து அந்த இலைகளை வணுக்கலாம். முழுக்குன்னு கத்தி எத்துன்னு வெட்டிடாதீங்க மரத்தை. ஆனா அதுக்காக நீங்க உடைச்சும் விடுங்க. ஏன் அப்படின்னா, அது முருங்கை மரம் வந்து முருங்கை மரம் மாதிரி இருக்கும். அந்த வகாராது அது உடைக்க, முருங்கை மரம்ன்றது உடைக்க தான் துளுக்கும். அதுக்காக நீங்க வந்து பெரிய பெரிய கலையில வெட்டி சாச்சிடக்கூடாதுன்னு நேத்து சொல்லிட்டு வந்தேன். ஐயா, இதனுடைய மகத்துவத்தை பத்தி பல நாளா எங்களுக்கு தெரியலங்க ஐயா. ஆனா ஒரு சிலர் வந்து ரேரா வந்து எடுத்து போவாங்க ஐயா. ஆனா இதுவரையில இந்த மரத்தை பத்தி யாருமே வாய் திறந்து பேசலங்க ஐயா. அது என்னதான் எதுக்கு எடுத்து போறாங்க, ரகசியமா வச்சுக்கிறாங்க. ஆனா அந்த ரகசியத்தை இன்னைக்கு தாங்க ஐயா நீங்க சொல்லியிருக்கீங்க. ஐயா, விரைவில் இதை நாங்க சாப்பிட்டு உங்களுக்கு வந்து நாங்க சொல்றோங்க ஐயா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஐயா, இதுக்கு மேல இந்த மரத்தை நாங்க பாதுகாப்போங்க ஐயா. அனாவசியமா யாரும் மேல ஏறி வெட்டி போறதுக்கு வந்து நாங்க விடமாட்டோங்க ஐயா. அதை பாதுகாப்பணும்னு ஒரு மகிழ்ச்சியாக பதிவு செஞ்சாங்க. இப்ப விரைவில் அந்த தெருவுல இந்த மரத்துல இருக்கிற கீரையை உடைச்சு சாப்பிட போறாங்க. இது ஒரு புரிஞ்சுக்குங்க. இது வந்து நீங்க ஏன் அப்படின்னா, இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டாதான் இதுக்குள்ள நீங்கள் வந்து கடந்து போக முடியும். குழந்தைங்க கிட்டலாம் நீங்க பேசணும். நம்ம வந்து வீட்டுல இருக்கிற செடிகளை பாதுகாப்பணும். காலையில் எழுந்ததும் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். காலைல எழுந்ததும் ஒரு ஜக்குல 2 ஜக்குல தண்ணி எடுத்து போய் எல்லா செடிங்களும் கொஞ்சம் கொஞ்சம் ஊத்து அப்படின்னு நீங்க வந்து உங்களுடைய பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் சொல்லி கொடுத்து இது மாதிரி வந்து வளர்க்கணும். இது மாதிரி நீங்க வந்து செய்யுங்க. இது வந்து லைட்டா இன்னைக்கு மூலிகையை டச் பண்ணியிருக்கேன். இப்போ தாம்பலம் பானகம், இது வந்து குறுகிய லெவல்ல வந்து நான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். என்ன அப்படின்னா, இப்ப பெரிய லெவல்ல அது வந்து போயின்னு இருக்கு. ஒரு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடினா, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். நான் வந்து அப்போ வெத்தலைப்பாக்கு, சுண்ணாம்பு மெயின், வாதம் பித்தம் கபம் உட்பொருள். புரியுதுங்களா? வெத்தலைக்கு வந்து காரத்தன்மை இருக்கு. புரியுதுங்களா? அடுத்து வந்து சுண்ணாம்பு, அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வெப்பம் அதிகமா இருக்கு அதுக்குள்ள வந்து. புரியுதுங்களா? பாக்கு குளிர்ச்சித்தன்மை. புரியுதுங்களா? அப்போ இந்த வாதம் பித்தம் கபத்துக்கு தான் அந்த வெத்தலை பாக்கு வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாருமே முன்னாடி எல்லாம் வெத்தலை பாக்கு போட்டாங்க. இப்ப யாருமே வெத்தலை பாக்கு போடல. வெத்தலை பாக்கு போட்டு குழந்தை பிறப்புக்கு நிறைய பேர் வருவாங்க. ஒரே தட்டுல சாப்பிட சொல்லுவேன், வெத்தலை பாக்கு போட சொல்லுவேன். என் பல்லில் பாருங்க கரை இருக்கும். கரை இருக்கிற வெள்ளம் நீங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியோட இருக்கு. நேரா நிமிர்ந்து நடப்பீர்கள், குணே வளையாது. புரியுங்களா? நிமித்தம் உடம்ப வந்து ஏன் எலும்புக்கு உறுதி கொடுக்கும் அந்த கால்சியம் சத்து. கால்சியம் சத்து தான் இந்த கரை. இதுதான் உடல் கட்டமைப்பு. இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குற பின்னாடி நீ ஒரு லைட்டா நடத்துற. வெத்தலை பாக்கு போட்டு உதட்டு செவந்தால் ஆரோக்கிய குழந்தை பிறக்கும். லிப்டிக் போட்டு உதட்டு கலர் மாறினால் கண்டிப்பாக சொல்கிறேன், ஆரோக்கிய குழந்தை பிறக்காது. கன்சீவா இருக்கிறவங்களுக்கு அபார்ஷன் ஆகும். தெளிவாக சொல்லிக் கொடுங்க எல்லாருக்கும். பிள்ளைங்களுக்கு மகிழ்ச்சி அடையாதீங்க. என் குழந்தைக்கு நான் லிப்டிக் போட்டு போட்டோ எடுத்தேன், சின்ன துன்பத்தை அந்த குழந்தை கத்து குத்துட்டீங்க நீங்க. காலை சக்கரம் குழு என்பது நல்ல உங்களுக்கு வந்து ஒரு தெளிவை கொடுக்கிறது. இதை புரிஞ்சுக்குங்க. புரியுதுங்களா? வெத்தலைப்பாக்கு போட்டு உதட்டு செவந்தால் ஆரோக்கிய குழந்தை பிறக்கும்.
குழந்தை இல்லாதவங்களுக்கு வெத்தலை பாக்கு போட்டு பாருங்க, குழந்தை நிற்கும். அப்போ வாதம் பெத்தம் கபம் சமநிலை. அதுல நான் வந்து வாதத்தை விட்டுடுவேன். இன்னைக்கு உங்களுக்கு முதல்லன்றதால அந்த வாதம்ன்றது டச் பண்றேன். வாதம் என்பது ஒரு நோய் கிடையாது, அது புரியுதுங்களா? வாதம் காற்று, வாதம் என்பது காற்று, புரியுதுங்களா? வெப்பம், காற்று, குளிர்ச்சி, இது 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 3 தான். அப்போ அந்த காற்று என்பது வெப்பத்தையும் குளிர்ச்சியும் கடத்துகிறது ஒன்று. காற்று காற்று வந்து படைக்காது, காற்று வந்து காப்பாத்தாது. ஆனா கடந்து உள்ள போக முடியுதான்னு பாருங்க. 6 சுவையை நம்மளுடைய முன்னோர்கள் 3 சுவையாக மாற்றினார்கள். அந்த 3 சுவையில் நான் 2ஆக நான் வந்து விளக்கம் கொடுக்குறேன். அவங்க 6 3 ஆக்கி விளக்கம் கொடுத்தாங்க. அந்த 3 2 ஆக்கி விளக்கம் கொடுக்குறேன். புரியுதுங்களா? காற்றுக்குள்ள என்ன இருக்கு? 2 இருக்கு. இப்ப எல்லாருமே நீங்க பயிற்சி செஞ்சீங்க. புரியுதுங்களா? இந்த மூக்கில் இழுத்து இதில் விடுகிறீர்கள், இதில் இழுத்து இதில் விடுறீங்க. அப்போ ஒரு மூக்கில் காற்று என்ன பண்ணுதுன்னா, வெப்பத்தை கடத்தும் போது வெப்பத்தை கொடுக்குது. இன்னொன்றுல வந்து காற்று குளிர்ச்சியை கடத்துது. அப்போ 2 தானே இருக்கு. இதான் இரவு பகல், இதான் சூடு குளிர்ச்சி. ஏற்கனவே நடத்திட்டேன். எத்தனை மூலிகை எடுத்தாலும் சூடு குளிர்ச்சி தான். காற்றுக்குன்னு ஒரு மூலிகை கிடையவே கிடையாது. இந்த ஒரு புரிதலுக்கு வந்துடணும் நீங்க முதல்ல. சுருக்கி சிம்பிளா இருக்கணும் நீங்க வந்து, புரியுதுங்களா? அப்ப என்ன அப்படின்னா, வெத்தலை பாக்கு போட்டு உதட்டு சிவந்தால் உமிழ்நீர் அதிகமாக போகும். அந்த உமிழ்நீர் தான் உயிர்நீர். புரிஞ்சுச்சுங்களா? இப்ப வெத்தலை பாக்கு ஏன் சொல்றேன்னு, உமிழ்நீரை அதிகம் சுரக்க வேண்டும், காரத்தன்மை உடல் இருக்க வேண்டும். இரைப்பையில வந்து காரத்தன்மை இருக்கணும், அமிலத்தன்மையை இருக்கக்கூடாது. அந்த அமிலத்தன்மையை கட்டுப்படுத்துவதான் வெத்தலை பாக்கு. புரிஞ்சுச்சுங்களா? இதை பத்தி நிறைய பேசலாம். எவ்வளவு பேசினாலும் பேசுவதால் ஒரு பலனும் இல்லை, கேட்பதால் ஒரு பலனும் இல்லை. ஆனால் நீங்கள் எத்தனை பேரு இன்றிலிருந்து வெத்தலை பாக்கு போடுவீர்கள்? கேள்வி பதிலுன்னு பதில் சொல்லணும் நீங்க. புரியுங்களா? ஐயா இன்னிலிருந்து நாங்க போடுறோங்க ஐயான்னு சொல்லணும். போடுறவங்க மட்டும் கேள்வி பதில் கேளுங்க, சிக்கல வச்சிட்டேன். புரியுதுங்களா? வெத்தலை பாக்கு இன்னிலிருந்து போடுறவங்க கேள்வி பதில் கேளுங்க. ஐயா நான் போடலாம் மாட்டேன், என் பல்லு பல பலன்னு இருக்குன்னா வேஸ்ட். புரியுதுங்களா? அப்ப என்ன அப்படின்னா, அந்த வெத்தலை பாக்கு என்பது சாமி கும்பிடுறாங்களோன்னா யாருமே போடல. சாமி கும்பிட்டு நம்ம போடணும். அந்த சாமியில் படையல்கள் வைக்கிறது அனைத்தும் நாம சாப்பிடணும். என்ன ஒண்ணு, ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கிறது வந்து நம்ம பயன்படுத்தாம இருக்கிறத அந்த இடத்துல வைக்கிறாங்க, அதை நம்ம சாப்பிடணும். ஆனா நம்ம எல்லாரும் சாமிக்கு கொடுத்துட்டு தேங்காவெல்லாம் பயன்படுத்திக்கிறோம். வெத்தலையே பாக்கு எல்லாத்தையும் நீங்க நம்ம வந்து போட்டுறோம். இதுக்கு மேல அதை கடைபிடிங்க. இவங்க மனிதர்கள் போடல. எல்லா மனிதர்களுக்கும் விஞ்ஞானம் என்பது என்ன அப்படின்னா, பல்லு பல பலன் இருக்கணும், பல்லு பல பலன் இருக்கணும், பல்லு பல பலன் இருக்கணும் சொல்லி கொடுத்துட்டாங்க. சொல்லி கொடுத்ததால என்ன பண்றாங்கன்னா, கண்ணாடி முன்னாடி நின்று பல்லு பாக்குறாங்க. ஐயோ கரையாகுது, அசிங்கமாகுது. என்கிட்ட வந்தாங்கன்னு வச்சுங்களேன், குழந்தை பிறப்புக்கு வருவாங்க, உடல் உபாதை ஃபர்ஸ்ட் பல்ல பார்ப்பேன் நான். பேசினே இருக்கும்போது பல்ல பார்த்துருவேன். பல்லு பல பலன்னுச்சுன்னா அப்பயே சொல்லிவிடுவேன். என் மனசுல 50% போர்டு வீக் ஆகுது, ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த போர்டு ஒன்னே ஒண்ணு, இந்த போர்டு ஸ்ட்ராங் ஆகணும்னா பல்லுல கரை ஏத்தணும். பல்லுல கரை ஏத்தனவே பவர் உண்டு. அப்போ பல்லில் இருக்கும் கரை எது என்றால், இதற்கு முன்பே நடத்திருக்கேன், அதையும் நடத்த போறேன். கதிரவனுடைய சத்து தான் பல்லில் உள்ள மஞ்சள் கரை. இதுதான் நோய் எதிர்ப்பு சத்து. பல்லுல கரை இருக்குன்னா தைரியமா பேசுங்க, மாற்றி அமைப்போம். புரியுதுங்களா? நாம மாறுவோம், மக்களை மாற்றுவோம். பல்லில் கரை இருக்குது என்றால் நீ நீண்ட நாள் நலமோடு இந்த பூமியில் வாழப் போகிறாய். பல்லில் கரை இருக்க வேண்டாம். அந்த மஞ்சள் நிற கரை என்பது கதிரவனுடைய மஞ்சள் நிறம். அது புரிஞ்சுச்சிங்களா? இன்னைக்கு ஒரு புரிதலுக்கு வந்துருங்க. அப்போ இது சாப்பிடலையே, இதை வந்து நம்ம சாப்பிட வைக்கணும் தான். எதுவுமே கொஞ்சம் மாற்றி சிந்திப்பது. அப்பதான் வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு வைத்து கூர்ந்து கவனித்து இதை எப்படியாவது மக்களை சாப்பிட வைக்கணும். என்ன செய்யலாம் சிந்திக்கும் போதுதான் முதல் அந்த வெத்தலையை அரைச்சேன். பாக்குல வந்து சீவல் பாக்கு வாங்கிக்குவேன். நான் வந்து கொட்டை பாக்கு போட மாட்டேன், ஏன்னா அது மிக்சில கட்ட கட்டன்னு ஓடும். கொட்டை பாக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கலர் இல்லாம இருக்கு. எங்க போனாலும் சரி, அதுல கலர் ஒண்ணு டார்க் காட்டுறாங்க, ஒரு மீடியம் காட்டுறாங்க, லைட். அந்த தண்ணியில ஊற வச்சாவே அந்த கலர் மாறுது, எசன்ஸ் மாதிரி ஒரு மாதிரியா மாறுது. அது மூந்து பார்க்கும் போது ஸ்மெல் அடிக்குது. அப்ப அதனாலதான் நான் என்ன பண்ணிட்டேன், கொட்டை பாக்கே வேணான்ட்டேன். சீவல் பாக்கு என்பது எப்படின்னா, நீங்க தேங்காவை எப்படி திருவி காய வைக்கிறீங்க அது மாதிரி. பாக்கு வந்து பச்சை. புரியுதுங்களா? இதுல முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, வேக வைக்கல, வெத்தலையே வேக வைக்கல, பாக்கையும் வேக வைக்கல. அதுல சத்துக்கள் 100% இருக்கு. சுண்ணாம்பு என்பது வேக வைத்துதான் கொடுக்க வேண்டும். அது மலைக்கல்லில் இருந்து வந்து வேக வைக்கிறது. அந்த டப்பால இருக்கிறது முடிந்த அளவுக்கு வாங்காதீங்க. கிடைக்கல அப்படின்னா நீங்க அதை வாங்கி, புரியுதுங்களா? அதுல பார்த்தா ரோஸ் கலர், இந்த கலர், அந்த கலர், எதனா ஒரு கலர் கலந்து வச்சிருப்போம். அது ஒரு ரசாயனமா இருக்கும். புரியுங்களா? இயற்கை முறையில வந்து நாங்க பதப்படுத்தினாங்கன்னா பரவாயில்ல, எப்படி பண்றாங்க தெரியாது. அதனால சின்னதா இருக்கும், ஒரு பாக்கெட்டே 5 ரூபாய் தான். அது வாங்கினீங்கன்னா 2 மாசத்துக்கு வரும் உங்களுக்கு.
அது ஒரு கவர்ல ஒரு டப்பால கூட போட்டு மூடி வச்சுக்கோங்க. கவர்ல இருந்து கட் பண்ணி போட்டு மூடி வச்சுங்க. அது கல்லுல வந்து வேக வைக்கிறது. அது வந்து வேக வச்சு மலைக்கல் அதுக்குன்னு இருக்கு. சுண்ணாம்பு சத்து உள்ள மலைக்கல். அதுல பதப்படுத்தி அந்த சுண்ணாம்பு வருது. இது அத வந்து வெத்தலை, கருப்பு வெத்தலையாக நீங்கள் பயன்படுத்தினால் பவர் அதிகம். புரியுதுங்களா? அது வந்து கபத்தை நல்லா அறுத்து எடுக்கும். அது வந்து அது வந்து ஒரு ஒரு நபருக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். பதிவு வந்து போடணும் அதுல வந்து. புரியுதுங்களா? நீங்க வந்து ஐயா பசங்களை வந்து குடிக்கும் பொழுது 1 செகண்ட், ஒரு 30 செகண்ட் ஒரு வீடியோ எடுத்து நீங்க போடணும். ஒருத்தர் 2 பேர் போட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அடுத்து கலர் கலரா ஜூஸ் குடிக்க போறாங்க பாருங்க. வீடியோவா வரப்போகுது. கணவன் மனைவி அப்படி ஜோடியா குடிச்சு ஒரு போட்டோ போடுங்க பார்க்கலாம். மகிழ்ச்சி அடைவாங்க அதை பார்த்து. புரியுதுங்களா? முடிந்த அளவுக்கு போடுங்க. முடியல ஐயா ஒருத்தர் எடுத்துதான் பேச போற இல்லையே பக்கத்துல என்னவார். சரி அது ஒண்ணும் பண்ண முடியாது. இருக்கிறவங்க வந்து போடுங்க. புரியுதுங்களா? இப்ப நான் இன்னைக்கே போட்டுருவேன். ஆனா வெளியே வந்துட்டுக்கிறேன் நான் வந்து இப்போ போட முடியாது. அதனால ஒரு நபருக்கு சொல்றேன். 2 வெத்தலை. புரியுதுங்களா? சீவல் பாக்கு ஒரு பாக்கெட் 10 ரூபாய் 15 ரூபாய் இருக்கும். அது வாங்கிட்டு பாருங்க. இந்த அளவுக்கு பாக்குல கொஞ்சம் ஏறிக்கலாம் இறங்கிக்கலாம். வெத்தலை ஏறலாம் இறங்கலாம். புரியுதுங்களா? ஆனா சுண்ணாம்பு மட்டும் உஷாரா இருக்கணும். சுண்ணாம்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா இது பாருங்க. இது மாதிரி சிம்பிளா சொல்றேன். இப்படி வயிற்று கொஞ்சோண்டு எடுத்துக்கணும். கொஞ்சமா எடுத்துக்கணும். வெத்தலை பாக்கு போடுற அளவுக்கு. அதிகமா போட்டீங்கன்னா வயிறு புண்ணாயிடும். புரிஞ்சுங்க. இந்த அளவுக்கு எடுத்துக்கங்க. இது வந்து ஒரு நபருக்கு இது வந்து கையில இது பாருங்க. அப்படியே பாருங்க. இது நான் மண்ணு வந்து நெத்தியில வைக்கிறதுக்காக காலையிலேயே வச்சிட்டேன் பாருங்க. மண் திலகம் விட்டுருவேன். அதுக்காக இது காட்டுறவங்களுக்கு புரிதலுக்காக இது மாதிரி இப்படி கொஞ்சோண்டு எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? ஒரு நபருக்கு 2 வெத்தலை 3 வெத்தலை போடுங்க. போட்டுட்டு ஒரு 4 பேர் இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் குடும்பத்துல. ஒரு 3 வச்சுக்கோங்க. 3 3 6 12 வெத்தலை கருப்பு வெத்தலை எடுத்துங்க. சீவல் பாக்கு பாத்தீங்கன்னா இது பாருங்க. இந்த அளவுக்கு எடுத்துங்க. இதுல கொஞ்சம் ஏறிக்கலாம் இறங்கிக்கலாம். இது அப்படியே வந்து இலைய வந்து நல்லா வந்து ஃபர்ஸ்ட் தண்ணியில அழைச்சிடுங்க. அழைச்சிட்டு 4 8 கிழிச்சிடுங்க வெத்தலைய. அதை வந்து கிழிச்சிட்டு நீங்க வந்து மிக்சியில போட்டுருங்க. மிக்சியில போட்டு சீவல் பாக்கு கொஞ்சோண்டு போட்டு மிக்சியில அடிங்க. அடிச்சு அதை வந்து வெடிக்கட்டிட்டு அதுல வந்து ஒரு 200 ml தண்ணி ஊத்து. ஃபர்ஸ்ட் கொஞ்சோண்டு ஊத்தி அரைச்சிடுங்க. இல்ல அதிகமா ஊத்தி கொஞ்சம் அரைச்சாலும் 200 ml நான் சொல்றது. சாரி நான் சொல்றது வந்து ஒரு 1 லிட்டருக்கு நான் சொல்றது 12 வெத்தலை. நான் ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு சொல்றது மாத்தி சொல்லிட்டேன். 12 வெத்தலை இந்த அளவுக்கு சீவல் பாக்கு இந்த அளவுக்கு இதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கட்டும். சுண்ணாம்பு இப்ப தெரியுதுங்களா? சுண்ணாம்புல மட்டும் கொஞ்சம் உஷாரா இருக்கும். புண்ணாயிடும். அது புண்ணாயிட்டா கூட நம்ம குறைச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஆறிடும். புரியுதுங்களா? சாப்பிட்டு புண்ணாவதை விட அதிகம் கெட்டு போன வந்து உணவுல புண்ணாவது பாருங்க. அதுதான் பெரிய தொல்லை கொடுக்கும். இது ஒன்னும் குறைச்சிக்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துடும். இது வந்து இதை மிக்சியில போட்டு அடிச்சுட்டு சாறு வெடிகட்டிட்டு அதுல வந்து டீ வெடிக்கிறதுல வெடிக்கட்டுங்க. திப்பிலாம் மேல நின்னுடும். அதுல 1 லிட்டர் தண்ணி ஊத்தி ஒரு இனிப்பை கலந்து குடிங்க. தாம்பல பானகம். புரியுதுங்களா? பித்தம் எப்போ உடலில் ஏறுகிறதோ இதை குடிங்கள். பித்தத்தை உடைக்கும். கபம் எப்ப ஏறுகிறதோ உடனடியாக அந்த கபத்தை உடைக்கும். சிம்பிளானது. குழந்தைங்களுக்கு போட்டு கொடுங்க. குழந்தைங்களுக்கு சொல்லுங்க, அம்மா இந்த ஜூஸ் போட்டு கொடுக்குறேன். உன்னுடைய உடலில் உள்ள பனிகாலம் சளி எல்லாம் அறுத்து எடுக்கும் வெளியோ. இது மாதிரி நீங்க வந்து பேசுங்க, சொல்லி கொடுங்க. புரியுதுங்களா? இப்போ 1 2 3 வைத்து தாம்பல பானகம் சொல்லிட்டேன். இப்போ 1 லிட்டர் ஊத்த சொன்னேன். அந்த 1 லிட்டர் வந்து 5 பேரா சாப்பிடலாம், 6 பேர் சாப்பிடலாம், 4 பேர் சாப்பிடலாம். இப்படி பிரிச்சுங்க. இது எப்ப சாப்பிடலாம்னா வயிறு கெட்டு போன மாதிரி திம்முன்னு ஜீரணம் ஆகாம இருக்கா நீங்க வந்து காலையிலன்னு நான் சொல்ல மாட்டேன். வாய்ப்பு கிடைக்கும் போது குடிச்சிடுங்க. வெறும் வயிற்றுல குடிக்கிறது சிறப்பு. புரியுதுங்களா? உள்ள கருத்தெல்லாம் கெட்டு போனதெல்லாம் வெளியே அனுப்பும். உமிழ்நீர் அதிகமா போகும். குடிச்சிட்டு கொஞ்சம் கொப்பளிங்க. கொப்பளிச்சு லைட்டா கொப்பளிச்சு ஒரு 3 ஸ்டெப்பா குடிங்க. புரியுதுங்களா? வாயில இருக்குது கொஞ்சம் கொஞ்சமா உள்ள அனுப்புங்க. எச்சில் கலந்து அனுப்புங்க. புரியுதுங்களா? இது மாதிரி இப்ப சின்ன குழந்தைக்கெல்லாம் இப்ப பெரியவங்களுக்கு 200 ml சொல்லிக்கிறேன். சின்ன குழந்தைக்கு வந்து 100 ml. ஒரு 2 வயசு குழந்தைக்கு எல்லாம் வந்து என்னன்னா இன்னும் அதுல பாதி. இது எவ்வளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போனாலும் நீங்க பயப்பட தேவையில்ல. புரியுங்களா? இப்ப குழந்தை இது தாய்ப்பால் குடிக்குது அப்படின்னா குழந்தைக்கு சளி பிடிக்குதா தாய் குடிச்சிடுங்க. குழந்தைக்கு கொடுக்கணும்ல, குழந்தைக்கும் கொடுக்கலாம். புரியுதுங்களா? நீங்க சாப்பிட்டீங்கன்னாவே அது வந்து தாய்ப்பாலா மாறிடும். புரியுதுங்களா? அது ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடும். இது போல நீங்க வந்து பயன்படுத்துங்க. இப்ப சிம்பிளா 1 2 3 சொல்லிக்கிறேன். தாம்பல பானகம், வெற்றிலை பானகம். இதுக்கு வந்து வெல்கம் ட்ரிங்க்ஸ்ன்னு பேர் வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு வந்து பல பேர் கல்யாணத்துல வந்து
இந்த ஜூஸை கொடுக்கறதுக்காக முன்னாடியே என்ன புக் பண்ணுவாங்க. இப்போ ஆர்காட்டில் மார்ச் திருவிழா நடக்க போகுது. 10,000 பேருக்கு இப்ப நானு ரேகாமெல்லாம் ரொம்ப பிஸி ஆயிடுவோம். ஆற்காட்டுல வந்து பாரம்பரிய அரிசி திருவிழா நடத்துறோம். மூலிகை தண்ணி, தாம்பல பானகம். தாம்பல பானகம் எத்தனை பேர் தெரியுமா? என்ன கூட 4 பேர் வேலை செய்வாங்க. 5,000 பேருக்கு முதல் நாள். சனிக்கிழமை 5,000 பேருக்கு. ஞாயிற்றுக்கிழமை 10,000 பேருக்கு இந்த ஜூஸ் குடிக்கணும். அப்படியே என்ன சுத்தி பிலு 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 பிலுன்னு நிப்பாங்க. பேட்டி கேட்டுக்கினே இருப்பாங்க. சப்ஜெக்ட் விளக்கம் கொடுத்துக்கினே இருப்பேன். அதுபோல் நீங்களும் வர வேண்டும். காலைச்சக்கர குழுவும் அதுபோல் இருக்க வேண்டும். புரியுதுங்களா? இன்னைக்கு எங்க போனாலும் சரி, ரேக்கம் அந்த ஜூஸ் கொடுப்பாங்க. புரியுதுங்களா? அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். அதுல மகிழ்ச்சி அடைகிறேன். சாப்பிடாத கீழே போட்ட உணவை இன்னைக்கு உலக மக்களை சாப்பிட வச்சிருக்கேன். இப்ப சிம்பிளா 3 ஐட்டம் சொல்லிட்டேன். இதுல இன்னும் கொஞ்சம் ஏத்தலாம். இப்போ உங்களுக்கு சிம்பிளா சொல்லி கொடுக்குறேன். நான் போடுறது எப்படின்னு சொல்றேன். நான் பார்த்தேன் அப்படின்னா பெரிய லெவல்ல போடுவேன். அதுல வந்து ஒரு இனிப்பு கலந்துக்குங்க, நல்லா இருக்கும். ஒயிட் சக்கரை வேணாம், வேற மாதிரி எது இருக்கோ, பனங்கற்கண்டோ இல்ல பனை வெல்லமோ, நாட்டு சர்க்கரையோ எது இருக்கோ அதை வந்து கலந்துக்கு. புரியுங்களா? இப்ப நான் போறது வந்து பெரிய பேனரே கட்டுவேன் அதுக்கு வந்து. புரியுங்களா? அப்ப நான் போறதுன்னா வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு, ஏலக்காய், லவங்கம், மிளகு, இஞ்சி. புரியுங்களா? அடுத்து ரொம்ப முக்கியமானது, நான் வந்து உடம்புல வந்து இன்னைக்கு வந்து வாயு தொல்லையே வந்து பிரியறது இல்லை நிறைய பேருக்கு, கெட்ட காத்துகள். அந்த கெட்ட காத்துக்காக ரொம்ப முக்கியமாக நான் சேர்க்கறது வந்து எது என்றால் ஓமம். முன்னாடி எல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் குழந்தைங்களுக்கு வயிறு வலிக்குது அப்படின்னா ஓம வாட்டர்னு கொடுப்பாங்க. இப்ப யாருமே கொடுக்கல. இல்ல ஒரு சிலர் கொடுக்கலாம். கொடுத்தவங்களுக்கு மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் சொல்லிடுறேன். கொடுக்காதவங்களுக்கு இன்னைக்கு சொல்லி கொடுக்குறேன். அதை நீங்க பயன்படுத்துங்க. ஓம வாட்டர் கொடுங்க. அப்படி இல்லைனாலும் இது மாதிரி ஜூஸ் போட்டு, எது ஓமம். அடுத்து வந்து பெருஞ்சீரகம். ஒரு 9 ஐட்டம் 10 ஐட்டம். அந்த சூழல்ல ஒரு சிலருக்கு நான் வந்து லிஸ்ட் குடுத்துருவேன். ஒரு சிலது கிடைக்காம போயிடும். ஏத்திக்கலாம், இறங்கிக்கலாம். இத்தனை வந்து 9 ஐட்டம் 10 ஐட்டம் போட்டு தான் 10,000 பேருக்கு கொடுப்பேன் ஜூஸ். இது மாதிரி நீங்க சின்னதா இஞ்சி, ஐயா இப்ப நீங்க 1 லிட்டர் சொல்லிட்டீங்க. 1 லிட்டருக்கு இஞ்சி எவ்வளவு போடலாங்க ஐயா அப்படின்னா, ஒரு 2 இன்ச்சு 1.5 இன்ச்சு இஞ்சி எடுத்து தோலை சீவிட்டு பொடியை வெட்டி அதிலே போட்டுருவோம். புரியுங்களா? ஓமம் மட்டும் கொஞ்சமா ஒரு 1/4 தேக்கரண்டி போடுங்க. புரியுங்களா? சீரகம் கொஞ்சோண்டு அதிலேயே போட்டுருங்க. பெருஞ்சீரகம். புரியுதுங்களா? சின்ன சீரகத்தை நம்ம பயன்படுத்துற பெருஞ்சீரகத்தை நம்ம யூஸ் பண்றதே இல்லை. அதனாலதான் இதுல அதை கொண்டு வரேன். சமையல்ல வந்து இந்த சீரகம் வந்தது, பெருஞ்சீரகத்தையும் நம்ம வந்து சாப்பிடணும். புரியுதுங்களா? அதை வந்து கொஞ்சோண்டு போட்டுருங்க. மிளகு ஒரு 10 மிளகு போட்டுருங்க. லவங்கம் ஒரு ஆளுக்கு 1, அப்ப 4 போடுங்க. ஏலக்காய் ஒரு ஆளுக்கு 1, 4. கொஞ்சம் ஏத்திக்கலாம், இறக்கிக்கலாம். புள்ளி விவரமா பண்ணணும் கிடையாது. இருக்கிறத வச்சு நீங்க போட்டு இத வந்து ஃபர்ஸ்ட் சிம்பிளா 3 வச்சு போறீங்க. வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு. மெயின் கருப்பு வெத்தலை. கருப்பு வெத்தலை கிடைக்கலன்னா அந்த இன்னொரு வெத்தலை இருக்கு. அந்த வெத்தலை பயன்படுத்திக்கங்க. புரியுதுங்களா? கருப்பு வெத்தலை பவர் அதிகம். இதுல கொஞ்சம் கம்மி. இருக்கிறத பயன்படுத்துங்க. இது ஃபர்ஸ்ட் 3 போட்டு குடிச்சிட்டு, அடுத்து இதுக்கு மேல ஒண்ணா ஏத்தி போட்டு வந்து நீங்க வந்து குடிங்க. இது வந்து சாப்பாட்டுக்கு முன்பு குடிச்சீங்களாலும் வயிறு சூப்பரா இருக்கும். வயித்துல இருக்கிற கத்தும், வயிறு கர்ற முறெல்லாம் கத்தும். ஏன்? அங்க இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுது, டிஸ்டர்பன்ஸை வெளியேற்றுது. சாப்பிட்டு திம்முன்னு ஆயிடுச்சுனாலும் ஒரு டம்ளர் நீங்க போட்டு குடிங்க. குடும்பத்தோட குடிங்க. வாரத்துல ஒரு 3 நாள் இது மாதிரி குடிச்சுடுவாங்க. அந்த சத்து உங்களை ஆரோக்கியமாக வாழ வைக்கும். இதை உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. பேர பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. பிள்ளைங்களோட உறவாடுங்க. இத வந்து செய்யும் போது உங்க பிள்ளைங்களை பக்கத்துல உட்கார வச்சு சொல்லி கொடுங்க. நான் எப்படி செய்யறேன்னு சொல்லி கொடுங்க. இதை வந்து ஒரு வீடியோவை எடுத்து நம்ம காலைச்சக்கர குழுவுல போடுங்க. குழந்தைங்க கிட்ட சொல்லுங்க. இதெல்லாம் போட்டிருக்கணும். குழந்தைங்களை பேச வச்சு 1 நிமிஷம் 30 செகண்ட் ஒரு வீடியோவா இது மாதிரிலாம் போடுங்க. இது மாதிரி நீங்க வந்து பயன்படுத்துங்க. இன்னைக்கு வெற்றிலை முதல்ல சொல்லி தாம்பல பானகத்திலிருந்து நம்ம வந்து மூலிகை நிகழ்ச்சியில நம்ம வந்து துவங்குறோம். எனக்கு அறிந்த மாதிரி இதுக்கு மேல மூலிகை பார்ட் 1 பார்ட் 2 எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம், நான் என்ன செய்யறேனோ அதை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துறேன். மற்றவங்கள்தான் நீங்க தெரிந்து மற்ற மூலிகை நிகழ்ச்சி மற்றவங்களும் பேசுவோம். அதெல்லாம் தெரிந்து நீங்கள் வந்து அதை பயன்படுத்துங்கள். நமக்காக இருக்கிற உணவை நாம பாதுகாப்போம். நம்மளுடைய உணவை பாதுகாத்து அந்த உணவில் உள்ள சத்துக்களை சொல்லி நம்மளுடைய பிள்ளைகளை நாம நலமோடு வாழ்வோம். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். பேர பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். அனைவருக்கும் சொல்லிக் கொடுத்து நலமோடு வாழ்வோம். இந்த அறிவை உங்களுக்கு காலைச்சக்கரம் கொடுத்தது. காலைச்சக்கரத்துக்கு மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்வோம். கடந்து படிப்படியாக போவோம். இதோட நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். இன்னைக்கு தாம்பல பானகம் வெல்கம் ட்ரிங்க்ஸ்
நீங்க வந்து இன்னும் இதெல்லாம் வந்துட்டீங்கன்னா என்னை எப்படி 3 மாசத்துக்கு முன்னாடியே 2 மாசத்துக்கு முன்னாடியே புக் பண்ணுவாங்க. மூலிகை மகேந்திரன் வந்தாதான் தாம்பூல பானகம் மூலிகை தண்ணி. ரேக்கம்மா எப்படி ஒரு ஒரு இடத்தில் சாப்பாட்டுக்கு அவர் எப்படி புக் பண்றாங்களோ, புரியுதுங்களா? அறுசுவை உணவுக்கு அதுபோல எனக்கு இது புக் பண்ணுவோம். இதுபோல் நீங்களும் வர வேண்டும். நீங்களும் பல மண்டபத்தில் போய் நீங்க போடணும். இது மாதிரி போட்டு நீங்கள டெவலப்மெண்ட் ஆகும். காலச்சக்கரத்துக்கு நன்றியை சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. நன்றி. பசி தரும் மூலிகை மகேந்திரன். மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் சிரிப்பு என்பதை விட சிந்திக்க வைத்து இன்னைக்கு நம்மள சிறப்பா ஒரு வழிகாட்டியிருக்காங்க மூலிகை மகேந்திரன் ஐயா. ஏன்னா அவர் ஆரம்பிக்கவுள்ளே முடிக்கவுள்ளே சிரிப்புல முடிப்பாரு. இன்னைக்கு சிந்திக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டோட நம்மள இன்னைக்கு முடிச்சிருக்கிறாரு. வாழ்த்துக்கள். அவருடைய ஒவ்வொரு கருத்துக்களும் நம்மள தூண்டுது. உள்தூண்டல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலச்சக்கரம் நண்பர்களுக்கு சில பேர் ஏன்னா வெத்தலை பாக்கு இருந்துன்னா போய் போட்டுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரிலாம் நடக்கிற அளவுக்கு நம்மள தூண்டி விட்டுறாரு. அந்த அளவுக்கு நம்மளுடைய செயல்பாடுகள்ல காலச்சக்கரத்துல சிறப்பா இன்னைக்கு காலச்சக்கரத்துல ஒரு புத்துணர்ச்சியா இருக்கிறதுக்கு ஒரு தூண்டுகோலாவும் இருந்து, அந்த வெற்றிலை பாக்கு தாம்பூல பானகம் ஐயா சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள். நமது காலச்சக்கரம் அன்பர்களுக்கு முன்பே ஓரளவு 2 நிகழ்வுல இந்த தாம்பூல பானகம் நம்ம ரேகா மேடம் வழியா நம்ம குடுத்துருக்குறோம். ஒண்ணு திருவாரூர்ல நடந்த நிகழ்ச்சி, நேரடி நிகழ்ச்சியிலயும், அடுத்தது சிதம்பரத்துல நடந்த நேரடி நிகழ்ச்சியிலயும் நம்ம அந்த தாம்பூல பானகம் குடுத்துருக்குறோம். அது எல்லாருமே அந்த நிகழ்ச்சியில கலந்துருந்தவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். உண்மையிலேயே ஒரு அற்புதமான பானகம் அது. அத எப்படின்னா, பார்க்கக்குள்ளதான் ஒரு கருப்பா இருக்கும். அந்த நிகழ்ச்சியில புதுசா சாப்பிட்டவங்களுக்கு அதனோட அனுபவங்கள நாங்க அத தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட்டு வந்தோனே ஏன்னா நாங்க ஐயா சொல்ற மாரி வெல்கம் ட்ரிங்க்ஸ் மாரி தான் குடுத்தோம் அத. தாம்பூல பானம் வரக்குள்ள குடுக்கக்குள்ள, "இல்ல, இல்ல இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். வேணாம், வேணான்னு" எல்லாருமே அது வேண்டாங்கிற அளவுக்கு போனாங்க. கொஞ்சோண்டு குடிச்சு பாருங்கன்னு சொல்லக்குள்ள, திரும்ப வாங்கி வாங்கி குடிச்சாங்க. அந்த அளவுக்கு அது ஒரு பெரிய ஒரு ரிசல்ட் குடுத்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அதுல கலந்துக்கிட்டவங்க கூட அதுல இருப்பாங்க. அவங்க கூட அதோட பகிர்வுகள நம்மகிட்ட சொல்லுவாங்கன்னு வச்சுக்கங்களேன். அது திரும்ப திரும்ப குடிக்கிற அளவுக்கு நம்மள ஒரு தூண்டுதல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பானகம் அது. ஏன்னா உடலுக்கும் ஒரு ஆரோக்கியம். இன்னொன்னு நம்ம சாப்பிட்டு வந்த அந்த சாப்பாட்டுக்கும் ஒரு செரிமானமான ஒரு நிகழ்வு. அற்புதமான ஒரு பானகம் இன்னைக்கு ஐயா சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள். இது மாரி அவங்களுடைய அந்த ஆசைகள் என்ன என்பதை காலச்சக்கரத்துல தொடர்ந்து நம்ம வலியுறுத்திட்டு இருக்கோம். அதாவது எந்த அளவுக்கு காலச்சக்கரம் இன்னைக்கு வளர்ந்துகிட்டு இருக்கோ, அதுக்கு எல்லாருமே ஒத்துழைப்பு குடுங்க அப்படிங்கிறத சிறப்பா இன்னைக்கு நம்மள்ட்ட வலியுறுத்துறாங்க. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை, குடும்பத்துல உள்ளவர் இன்னைக்கு சில பேர் சொல்லக்குள்ள என் குழந்தை கேட்கல அப்படிங்கிறத நம்ம குரூப்ல சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அத எந்த அளவுக்கு நம்ம அந்த குழந்தைகள்ட்ட போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறையே நமக்கு இன்னைக்கு தேடி குடுத்துருக்காங்க. நாம கரெக்ட்டா இருந்தா குழந்தைகள் கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிற மாரி. நம்ம என்ன செய்றோமோ குழந்தைகள் அத ஃபாலோ பண்ணும். இப்ப அவரோட குழந்தைகள் இப்ப எந்த அளவுக்கு செய்றாங்க அப்படிங்கிறதையும் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டா சொல்லியிருக்காங்க. அந்த வழிமுறையில நாமளும் பின்பற்றினோம்னா, கண்டிப்பாக நம்மளுடைய குழந்தைகளும் ஏன்னா இப்ப செய்றத விட இப்ப நம்ம திரும்ப திரும்ப சொல்றது என்ன, தெரிந்து கொள்வதை விட தெளிவுபடுறது நல்லது அப்படிங்கிறது தான். அப்படிங்கிறதுல குழந்தைகள் தெரிஞ்சுக்கிறத விட நம்ம செய்றத அவங்க தெளிவுபடுத்திட்டாங்கன்னா, கண்டிப்பாக அவங்க உள்ளார வந்துருவாங்க. அப்படிங்கிற ஒரு ஆழ்ந்த சிந்தனைய நமக்கு ஐயா குடுத்திருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்வில் அற்புதமாக நமக்கு அந்த மூலிகையின் ஒரு தொடர்ச்சிய சிறப்பா ஏற்படுத்தி குடுத்து, இன்றைய நிகழ்வில் அற்புதமாக நமக்கு விளக்கம் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த மூலிகை மகேந்திரன் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி. மகிழ்ச்சிங்க ஐயா. மகிழ்ச்சி. அதுவர அவங்க எண்ணங்கள் நமக்கு ஈடேற வேண்டும். காலச்சக்கரம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ தெரியவில்லை. ஆனா இன்று ஒரு வெற்றி பயணத்தை நோக்கி சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. வெற்றி பயணம் என்பது ஒரு தனி மனிதன் தானாக எப்படி சிறப்பாக வாழ வேண்டும் என்பதை தானே உணர்த்திக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தான் காலச்சக்கரம் நிகழ்வு. அதாவது அடுத்தவங்கள்ட்ட போய் எதுவுமே கேட்க வேண்டாம். காலச்சக்கரத்துல உள்ள வந்துட்டாங்கன்னாக்கா, அவங்களுடைய செயல்பாடுகள சிறப்பா வாழ்க்கை முறைய மாற்றிக்கொள்ளலாம். வாழ்க்கையை சிறப்பாக ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்பதற்கு ஒரு உதாரணம் இந்த காலச்சக்கரம் நிகழ்வு. அதுல அவ்வளவு பெரிய ஆசான்கள், அவ்வளவு பெரிய கருத்துக்கள். இன்னைக்கு மூலிகை மகேந்திரன் ஐயா இவ்வளவு பெரிய கருத்துக்கள் சொல்றாருன்னா, அதாவது நம்ம குடும்பத்துல கூட இந்த அளவுக்கு உட்கார வச்சு நம்மள்ட்ட யாரும் பேச மாட்டாங்க. இவ்வளவு பெரிய விஷயங்கள நம்மள்ட்ட சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டாங்களா என்பதை விட தெரிஞ்சிருக்காது. இப்ப அந்த அளவுக்கு நம்ம குடும்பத்துல இல்லாத ஒரு பெரிய ஒரு பொக்கிஷத்த இன்னைக்கு நம்மள்ட்ட இறக்கிட்டு இருக்காங்க மூலிகை மகேந்திரன் ஐயா. அதே மாரி நம்ம அகிலா மேடமும் எந்த அளவுக்கு நமக்கு சிறப்பா சொல்லிட்டு இருக்காங்கங்கிறத நம்ம உணரணும்.
கண்டிப்பாக இந்த அளவுக்கு நம்ம இந்த செய்திகள நம்ம உள்வாங்குறோம் அப்படின்னா, நமக்கு இறைவனும், அந்த பிரபஞ்சமும் நமக்கு பெரிய ஒரு பேராற்றலை நமக்கு குடுத்திருக்குன்னு தான் அர்த்தம். உண்மையிலுமே வந்து இத விட நமக்கு பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு வந்து நம்ம கும்பகோணம் ரோட்டரி சங்க தலைவர் பேசக்கூட சொன்னாரு. இத நடத்துறது வந்து சிறப்பு வாய்ந்தது, நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. இது நமக்கு நம்ம நடத்தல. நம்ம ஒரு இதுல ஒரு வழிகாட்டி தான், வழிப்போக்கன் தான் அப்படின்னு சொல்லலாமே ஒழிய, இப்ப இறைவனும், அந்த பிரபஞ்சமும் நமக்கு வந்து பெரிய ஒரு செலக்ட் பண்ணி இந்த குழுவ வந்து நமக்கு இன்னைக்கு ஏற்படுத்தி குடுத்திருக்குது. அந்த குழுவுல உங்களால் அ ஆரம்பிக்கப்பட்டு, உங்களால் செயல்படுத்தப்பட்டு இந்த நிகழ்வு இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு நம்ம ஒரு வழிகாட்டியா இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருக்கோங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. எனவே வந்து இத வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்ல வேண்டும். இந்த பொறுப்பு வந்து ஒவ்வொருவருக்கும் உண்டு. இன்னைக்கு வந்து மூலிகை மகேந்திரன் ஐயா சொல்ற மாரி, அவரோட செய்ற இந்த செயல்கள் வந்து இன்னைக்கு வந்து எப்படி அவர் தெரிஞ்சுகிட்டு இன்னைக்கு வந்து பேசுறாரோ, அதே மாரி நாமும் இந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் நாம் சொல்ல வேண்டும். காலச்சக்கரத்தில் நாமும் வகுப்பெடுக்க வேண்டும். நாமும் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு வைராக்கியம், பெரிய ஒரு தூண்டுகோல் உங்களிடம் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில வந்து நீங்க கலந்து கொள்வதை விட, நாளைக்கு வந்து ஒரு வகுப்பெடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்த நீங்க பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு பெரிய ஒரு நம்பிக்கை வேணும். அந்த அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இன்றைக்கு நமக்கு ஒரு தூண்டுகோலாகவும், சிறப்பாகவும் இருந்த மூலிகை மகேந்திரன் ஐயா அவர்களை நாமும் வழிமொழிந்து, நாமும் பின்பற்றுவோம் என்று கூறி, இந்த நிகழ்வுல வந்து இன்னைக்கு நெறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. அந்த மூலிகை பானத்த வந்து குடிச்சவங்களும் சரி, நம்ம இந்த நிகழ்வுல இருந்திருப்பீங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன? உங்களுடைய செயல்பாடுகள் என்ன? என்பதை பற்றி எல்லாரும் இந்த நிகழ்வுல தெரிவிக்கலாம். ஐயா நீங்க அன்மியூட் பண்ணிக்கங்க. பண்ணிட்டேங்க ஐயா. உள்ள அனைவருக்கும் வணக்கம் ஐயா. நன்றி. ஆமா. நான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி கூட பேசியிருக்கேன். சிரிச்சிடுங்கம்மா ஃபர்ஸ்ட். மூலிகை ஹலோ. மகேந்திரன் வந்து சிரிக்க வைக்காம வருத்தப்படக்கூடாது யாரும். உங்க பாருங்க மியூசிக் கம்பீரத்தை பாருங்க, போஸ்ட் கொடுக்கட்டும் ஒருத்தர். நாமக்கல்ல இருந்து பெரிய ஸ்டீல்ல குத்துங்கிறாரு. சொல்லுங்கம்மா. ஐயா 7 பொருள் தான் சொல்லியிருக்கீங்க. 7 பொருள் தான் சொல்லியிருக்கீங்க. அதுல ஏத்திக்கலாம், இறக்கிக்கலாம். இன்னும் கூட உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டுக்கலாம். இத்தனை இல்ல. நான் வந்து என்ன அப்படின்னா 8 போடுவேன், 7 போடுவேன், 10 போடுவேன், 13 போடுவேன். அது வந்து அதனால வந்து இத்தனை தான் கிடையாது. உங்களுக்கு வந்து துவைக்க வைக்கிறேன். மெயின் வந்து 3 கூட இதெல்லாம் கலந்துக்குங்க. இத்தனை நீங்க வந்து 7 தான், 9 தான், 11 தான் வந்துடக்கூடாது. நான் 8 அடி பாஞ்சா நீங்க 16 அடி பாயணும். ஐயா 7 தான் சொன்னார். நான் பாத்தீங்களா 9 போட்டு குடிக்கிறேன். எனக்கு நீங்க காட்டணும் அப்படி. புரியுதுங்களா? 3 போடும்போது இனிப்பு போடணுங்களா? 3 பொருள் இனிப்பு போடணும். போட்டு இனிப்பு போடணும். இல்ல வெத்தலை, பாக்கு, சுண்ணாம்பு போட்டா கூட இனிப்பு போடணுங்களா? இனிப்பு போடணும். ஒரு முறை இனிப்பு போட்டும் குடிச்சு பாருங்க, ஒரு முறை உப்பு போட்டும் குடிச்சு பாருங்க. உங்களுக்கு எது சுவை அதிகமா கேக்குதுன்னு வந்து பாருங்க. உடம்புல கால்சியம் கெட்டு போயிருந்தா உப்பு கேட்கும், இனிப்பு எனக்கு வேணான்னு சொல்லும். இனிப்பு சத்து வேணும் அப்படின்னா உப்பு வேணாம், இனிப்பு வேணும்னு கேட்கும். இது மாதிரி மாத்தி மாத்தி குடிங்க. முதல் நான் சப்ஜெக்ட் சொல்லிட்டு பிறகு உங்களுடைய உடலுக்குள்ள ஆராய்ச்சி செய்யுங்க. 2 தான், இனிப்பு 1, உப்பு 1. அதுல எது வேணும்னு நீங்க எது கேக்குதோ அதை போட்டு எனக்கு 2மே கேட்கும். 2மே சாப்பிடுங்க. அப்ப இது ஒரு முறை, இது ஒரு நாளைக்கு, அது ஒரு நாளைக்கு, அது மாதிரி சாப்பிடுங்க. ஓகே ஓகே, நன்றிங்க ஐயா. மயில் வாகனம் ஐயா கிட்ட தான் நிறைய வெத்தலை இருக்கு, வாங்கிப்போம். வந்து வீட்டுல இருக்கிறதுலாம் வந்து இதுக்கு மேல செடி கதரும் போல இருக்குது. டே வலிச்சு வலிச்சு வெட்டுறாங்கடா. மயில் வாங்கின ஐயா வந்து கேட்டு போட போறான்னு நினைக்கிறேன். ஐயோ ஆள் இல்லாட்டாங்க எகிரி குச்சி கிளி போட்டாங்க வெத்தலாம். இந்த மூலிகை மகேந்திரன் வந்து வெத்தலை தோட்டத்தை காலி பண்றாங்க அப்படின்னு ஆரம்பிச்சீங்களே, சந்தோஷம் இருக்கு. ஐயா பக்கத்து வீட்டுல நிறைய இருக்குதுயா, அந்த வெத்தலை சாப்பிடலாமா? அது ரொம்ப காரமா இருக்கும் ஐயா. அந்த வெத்தலை சாப்பிடலாமா ஐயா? ஆர்கானிக் மருந்தே போடாது. இல்ல எங்க வீட்லயும் கிளம்புது, இப்பதான் செடி கிளம்பிட்டு இருக்கு. அது சாப்பிடலாமா? நல்லதா இல்ல சின்ன வெத்தலை தான் நல்லதா? இல்ல வீட்லயே வளர்றது வந்து 100% கையகலம் இருக்கு, பெருசா இருக்கு, சின்னதா இருக்கு ஐயா வெத்தலை. அதுவும் நீங்க தெரிஞ்சுக்கணும். மூலிகை நீங்களே இன்னும் கொஞ்சம் சொல்லிருங்க ஐயா. மூலிகை மகேந்திரன் ஐயா 16 சொன்னீங்க, இப்ப 8 சொல்லிருக்கீங்க, இன்னும் 2 சொல்லுங்க. என்ன 2 நீங்க தான் சொல்லுங்களம்மா. இல்ல சார், நீங்க வந்துட்டு வெத்தலை பாக்கு, சுண்ணாம்பு, இஞ்சி, ஓமம் சொல்லிருக்கீங்க, சோம்பு, மிளகு, இஞ்சி, நாட்டு சக்கரை,
மிளகு. ஓமம். ஓமம் சொல்லிட்டீங்க. சரிங்களா? 9 தான் நான் வந்து போடுவேன். ஒரு சிலது எக்ஸ்ட்ரா கூட நம்ம வந்து போட்டுக்குவேன். இல்ல அப்படின்னா கொஞ்சம் சீரகம் கூட போட்டுங்க. 10 வச்சுக்கோங்க. சீரகம். வெந்தயம்லாம் போட்டுறாதீங்க இதுல வந்து. வெந்தயம்லாம் போட்டீங்கன்னா அது தன்மை வேற மாதிரி இருக்கும். வேற மாதிரி வெந்தயம்லாம் அதுல ஆயிடும். போட. ஆமா, எல்லாம் பருப்பு பச்சையா ஐட்டங்கள்லாம் எதுவும் மிக்ஸியில போட்டு அரைச்சிட்டு தண்ணி ஊத்தி வடிச்சு குடிக்க வேண்டியது. மெயின் வந்து கொதிக்க வைக்கலாம். இப்ப கொதிக்க வேக வைக்கலாங்களா? வைக்கிறதெல்லாம் அடுத்த நிகழ்ச்சியில சொல்லுவேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. இப்படி வந்து ஒரு மூலிகை பத்தி ஆமா சொல்லி தருவோம். அடுத்த நிகழ்ச்சியில் சொல்லுவோம். இதை செஞ்சு நீங்க போடுங்க. 3 செஞ்சு போடுங்க. இன்னும் ஒரு 2 எக்ஸ்ட்ரா கூட போட்டு தயவுசெய்து சொல்றேன் பேசுங்க. ஷார்ட் ஒரு வீடியோ போட்டு ஐயா சிறப்பா செஞ்சுட்டா சாப்பிட்டங்க ஐயா, உங்களுக்கு நன்றி, காலை சக்கரத்துக்கு நன்றின்னு ஒரு பதிவு போட்டு. நீங்க சாப்பிட்டு இருக்கும்போது நான் பேசணுங்களா ஐயா உங்ககிட்ட? பௌர்ணமி சென்னையில இருக்கேன்னு சொன்னீங்க, செங்கல்பட்டுல. இப்ப ராணிப்பேட்டை மாவட்டம் வந்து. ஓகே ஓகே, நன்றிங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா, நான் மயிலான பேசுறேன். ரொம்ப அற்புதமா இருக்கு. உங்களை பார்த்தாலே எனக்கு சிரிப்பு வந்துருது. அதாவது ஆயுள் அதிகரிக்கும், சிரிச்சா உடம்பு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க, ஆயுள் அதிகரிக்கும்பாங்க. இன்னைக்கு சிரிச்சதுனால எனக்கு 1 மணி நேரம் ஆயுள் அதிகமாயிடுச்சு. எப்போதுமே நீங்க வீடியோல வந்தாலும் சரி, உங்க வாய்ஸ போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை பார்த்தாலே எனக்கு சிரிப்பு, கேட்டாலே சிரிப்பு வந்துடும் ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப அருமையா அற்புதமா ஒவ்வொரு மூலிகையை பத்தி சொல்றீங்க. ரொம்ப நல்லா இருக்குது. வெத்தலை பாக்குங்கிறது, வெத்தலை பாக்கு சாதனம் வாயில போட்டுட்டாலே எச்சி தான் நிறைய வரும். துப்பி வச்சிருப்பாங்க, வெத்தலை பாக்கு போடுற வீட்டுல வாசல்ல துப்பி வச்சிருப்பாங்க, அசிங்கமா இருக்கும் நமக்கு பாக்குறதுக்கு. ஆனா இவ்வளவு அற்புதமா இருக்குங்கிறத நீங்க சொன்னதுதான் உணர்ந்தேன் ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா, வாழ்த்துக்கள். அவங்க வந்து புகையில கலந்துக்கிறாங்க, அதனாலதான் துப்புறாங்க. புகையில கலக்கலன்னா நம்ம உள்ளுக்கு சாப்பிடலாம், புகழை வந்து கலந்துடுறாங்க, அதனாலதான் துப்புறாங்க. அந்த புகையில வந்து நம்ம போடக்கூடாது, வெறும் வெத்தலை பாக்கு போட்டு மென்னு உள்ளுக்கு முழிக்கணும். அதான் இதுக்கு மேல அடுத்த நேரடி விழாவில் வரீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாரையும் நான் கேட்கற கேள்வி பல்ல காட்டணும். நானு பல்லு கருப்பாக்குறவங்களாம் அப்படி கரையாக்குறவங்களாம் பேசலாம், பல்லு பல பல்லுன்னா கொஞ்சம் அடுத்துதான் இவங்க இதுலயும் சிக்கல்ல மாட்டீங்க. புரியுது? பல்லு கருப்பா இருக்கணும், கரையா இருக்கணும். கருப்புல கரையா இருக்கணும். வெத்தலை பாக்கு போடுறது ஒரு கெட்ட பழக்கம்னு சொல்லி நாங்க பிள்ளைங்கிட்ட வளர்த்து வச்சிருந்தோம் ஐயா. இப்ப நீங்க சொல்லிதான் இது நல்ல பழக்கம்னே எங்களுக்கு தெரியுது ஐயா. எங்க ஆத்தா பாட்டி எல்லாம் கல்லு இரும்பு குழாயில வச்சுட்டு இடிப்பாங்க ஐயா. இடிச்சு எங்க தாத்தா ஆத்தா தின்னுவாங்க 2 பேருமே. ஒரு பை மாதிரி பையில சுற்றி வச்சிருப்பாங்க, ஒரு ஜவுத்தால கட்டி எடுத்துட்டு தின்னுவாங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சியை கொடுத்தீங்க. இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு கும்பகோணம். அதே மாதிரி இன்னொன்னு சொல்லிடுறேன், இத முதல்ல எங்க நான் ஆராய்ச்சி செஞ்சேன் அப்படின்னா, இதுக்கு வழிகாட்டுதலாக யாரு இருந்தாருன்னா ஞானபிரகாஷ் ஐயாவோட நிகழ்ச்சி சொந்த ஊரில் முதல் நடந்தது. அந்த ஊர்ல தான் இந்த ரகசியத்தை நான் எடுத்தேன். அது வந்து அங்கதான் முதல்ல இந்த ஜூஸை குடிச்சேன். அதை பெரிய லெவல்ல நீ கொண்டு வந்துட்டேன். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் என்ன புக் பண்ணுவாங்க அது. அதனால ஞானபிரகாஷ் ஐயா நன்றி, மகிழ்ச்சி தெரிவிச்சுக்கிறேன். அவரே சந்தோஷமா பெரிய லெவல்ல மகேந்திரன் அப்படின்னு. கும்பகோணம் ரோட்டரி சங்கத்திற்கும் எனக்கு இந்த அற்புத நிகழ்ச்சி எங்களுக்கு கொடுத்த கும்பகோணம் ரோட்டரி சங்கத்துக்கும் இதை எங்களுக்கு தினம் கொடுத்துக்கிட்டு வர குணபாலன் ஐயா அவர்களுக்கும், ஐயா ஆசான் அவங்க ஆசான் பயிற்சி கொடுக்கும்போது நான் இது மாதிரி மாடியில வந்து செய்ய முடியல, இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். ஆசான் பயிற்சி எல்லாம் ரொம்ப அருமையா இருக்குது, எங்க உடலுக்கு நல்ல பலமானதா இருக்குது. ஐயா இன்னைக்கு வந்து என்னோட பயணித்த அனைவருக்கும் எனது நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம். நன்றிங்க ஐயா. சொல்லுங்க. திருவாரூர்ல பானகம் சாப்பிட்டீங்களா, அதை பத்தி ஒண்ணுமே சொல்லியே. அம்மா நான் வந்து 3 டம்ளர் குடிச்சேன். அதான் பயந்துட்டு உள்ளுக்குள்ள ஒரு பயம், ரொம்ப ஏதாவது செஞ்சிடுவோம். ஆனா சும்மா சூப்பரா டேஸ்டா இருந்தது. தெரியும், அவங்களாம் கொடுக்கும்போது ஒரு ட்ரிப்பு, நானா 2 ட்ரிப்பு வெளியில வந்து வாங்கி குடிச்சிட்டு போயிட்டேன். என்னை சுத்தி 200 பேர் 300 பேர் நிப்பாங்க, அப்படியே சூழ்வாங்க. ஃப்ரீயாதான் கொடுக்குறோம் அதை வந்து, நாங்க அந்த நிகழ்ச்சியில ஃப்ரீயாதான் கொடுக்குறோம் அது வந்து. அதனால நல்லா சாப்பிடுவாங்க. அடுத்து மூலிகை தண்ணி எல்லாம் பேச போறோம், அடுத்த தலைப்பு பேசுவேன், ஒரு தலைப்பு. அது ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால அது என்னன்னு உணராம குடிச்சேன். இப்ப நீங்க சொல்லிட்டீங்க, நான் விரும்பி நம்ம எங்க போனாலும் தேடி கண்டுபிடிச்சு குடிச்சிடுவேன் ஐயா. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நன்றி, மகிழ்ச்சி. வணக்கம் சார், பெருமாள் பேசுறேன். வணக்கம் ஐயா. சதாசிவம் பேசுறேன் ஐயா. சதாசிவம் பேசுறேன். சொல்லுங்க ஐயா. நன்றி, மகிழ்ச்சி. உங்க கூட வந்து கொல்லிமல்ல வந்து எல்லாம் கலந்துட்டோம், அப்படி பார்த்தது. சரி சரி. கொல்லிமல்ல எனக்கு வந்து இங்க வந்து எனக்கு மண்ணு கிடைக்க மாட்டேங்குது. நான் பிறகு உங்ககிட்ட தனியா பேசுறேன் உங்ககிட்ட.
அந்த மண்புழியல் வந்து செய்யணும்னு பாக்குறேன். 2 தடவை செஞ்சுப்பட்ட வீட்டுல செஞ்சேன். அந்த அளவுக்கு எப்படி தெரியுற மாதிரி தெரியல. நீங்க அனுப்புறோம் சொன்னீங்க. எவ்வளவு காசு கூட வாங்கிக்குவோம் பசங்க, அது மாதிரி இருக்கும். அது இல்லாம வெல்கம் டு ட்ரிங்க்ஸ் சொன்னீங்க. சிதம்பரத்துல வந்து நாங்க ஒரு 10 பேர் கலந்துக்கிட்டோம். முதல்ல வந்து 87 குடிக்காம பார்த்தாங்க. நாங்க 10 பேருமே வந்து 1 தடவை 2 தடவை 3 தடவை வாங்கி குடிச்சிட்டோம். போகும்போது வரும்போது கூட்டு நல்லா இருந்துச்சு. உண்மை நல்லா தான் இருந்துச்சு. அது எல்லாமே பயன்படுத்தலாம். அன்னைக்கு சாப்பாடு கூட நல்ல சாப்பாடு கொடுத்தாங்க. உடனே கூட செரிச்சிச்சு. இதனாலதான் செரிச்சு தெரியல. இப்ப சொல்றீங்க நல்லா இருந்துச்சு. அதை வந்து நீங்க பண்றீங்க. ஒரு நல்லபடியா எல்லாருக்கும் பரவும் போது எல்லாருக்குமே பயனடுறாங்க இல்லைங்களா? வாழ்த்துக்கள். வணக்கம், பெருமாள் பேசுறேன். வணக்கம் ஐயா. ஐயா, மூலிகைன்னு மூலிகை பத்தி பேசிக்கிட்டே இருக்கீங்க. நான் மாத்திரை பத்தி பேசினா, மாத்திரை வந்து எடுத்துக்கிட்டாக்கா எனக்கு சீக்கிரம் குணமாயிடும். மூலிகை இந்த 4 மாத்திரை நான் எடுத்துக்கணும். ஆனா அந்த மூலிகை 2 வேலை எடுத்தனாக்கா இருக்கும். அம்மா, யாரா இடைஞ்சல் பண்றீங்க? கொஞ்சம் கட் பண்ணுங்கள, பேசாம இருங்கள. நீங்க பேசுங்க. அதனால மாத்திரைகள் வந்து சாப்பிடாம இந்த மூலிகைகள் வந்து நிறைய சாப்பிட்டு அதனால பலன் அடையலாம். ஏன் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு 15 நாளா இந்த மாத்திரை சாப்பிட்டு இருந்தேன். இப்ப இந்த மூலிகை நான் தயார் பண்ணி சாப்பிட்டதுனால இன்னைக்கு அந்த மாத்திரையை வந்து நிப்பாட்டி இருக்கிறேன். ஒரு 4 நாட்களாக மாத்திரையை நிப்பாட்டி இருக்கிறேன். அதுதான் அந்த மூலிகையினுடைய தன்மை. அதனால அந்த மூலிகை வந்து ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். அந்த சந்தேகங்களை கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிரகாரம் பயன்படுத்தணும்னா மிக அருமையாக இருக்கும். உடல் நல்லா இருக்கும். அவரு சிரிக்கிறங்கிறாரு. ஜோடியா பக்கத்துல எந்த வீட்டுல ஜோடி பக்கத்து வீட்டுல இது பண்ணிட்டு, ஆனா தவறா நினைக்க வேண்டாம். ஆனா சிரிக்கிறேன் சிரிப்பு உள்ள, அழுகிறேன் அழுகே வரல. ஆனா இந்த மூலிகை